Namaskaram. Welcome to Prabandhams and Stotrams. சுவாமி திருப்பாணாழ்வார் சாதிச்ச அமலநாதிபிரான் அப்படிங்கிற பிரபந்தத்தை நம்ம கத்துண்டு வரோம். வழக்கம் போல அடியனுடைய பர்சனல் ப்ரேயரோட ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் பொது தனியன்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். அதே மாதிரி அமலநாதிபிரான் தனியன்கள் நம்ம கத்துன்னு இருக்கிற முதல் 2 பாசுரம் அதையும் சேர்ந்து சொல்லலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஆழ்வார்கள் ஆச்சாரியர் அருளை இவ்வுலகினிலே வாழ்வார்கள் தம்மிடையே பரப்பிடவே, ஆழ்வானே ஞாலத்தில் அணுவின் சிறுமதியுடைய ஏழைக்கு காலத்தில் அருளாயோ கார்முகிலே. பதுத்தனியன்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं. लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने. अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान्. भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. आपातचूडमनुभूय हरिं शयानं मध्ये कवेरदुहितुर्मुदितान्तरात्मा. अद्रष्टृतां नयनयोर्विषयान्तराणां यो निश्चिकाय मनवै मुनिवाहनं तम्. காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறித்தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே. அமலநாதிபிரான் அடியார்க்கு என்னையாட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன். நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதிளரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்றதே. அமலநாதிபிரான் அடியார்க்கென்னையாட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன். நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதிளரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்றதே. உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து கண்டமுற நிவந்த நீழ்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் பொழிலரங்கத்தம்மான் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே. ஸோ இந்த பாசுரத்தோடைய பிளைன் மீனிங் கத்துன்னு இருக்கோம். இன்னைக்கு இதனுடைய வியாக்கியானத்தோட ஆரம்பிக்கலாம். Let me get to the right slide.
ஸோ நம்ம வந்து இந்த பதிகத்தை வந்து சுவாமி தேசிகனுடைய முனிவாகன போகம் அப்படிங்கிற வியாக்கியானத்தை ஒரு சோர்ஸாக வச்சுட்டு இதை கத்துண்டு வரோம். ஸோ அதனால இது வந்து மற்ற பதிகங்களை விட இந்த பதிகத்தை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக கத்துண்டு வரோம். அதனால இட்ஸ் டேக்கிங் சம் டைம். குலசேகர ஆழ்வார் வந்து பெருமாள் திருமேல சாதிக்கிறார், எம்பெருமானுடைய குணங்களுக்கு முடிவே கிடையாது அப்படிங்கிறார். அந்தமில் சீர்கல்லால் அகம் குழைய மாட்டேனே அப்படிங்கிறார். இங்க வந்து அமலநாதிபிரான்ல இவர் திருப்பாணாழ்வார் சொல்றார், எம்பெருமானுடைய அழகுக்கு முடிவே கிடையாதுங்கிறார். முடிவில்லதோரில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையேன்னு. நீங்க சொல்லலாம், சுவாமி அது ரெண்டும் இருக்கட்டும், உங்களுடைய வியாக்கியானம் ஆஃப் அமலநாதிபிரான் அதுவும் முடியாது போல இருக்கே, அது பாட்டு போயிட்டே இருக்கே அப்படின்னு. வாஸ்தவம் தான். இந்த பர்டிகுலர் பதிகத்துக்கு சொல்றச்சே வந்து நம்ம முனிவாகன போகத்துல சுவாமி தேசிகன் எவ்வளவு பெரிய ஆச்சாரியன் அவர் வந்து அதை எவ்வளவு அனுபவிச்சிருக்காருங்கிறத வந்து தன்னுடைய அந்த கிரந்தத்துல சாதிச்சிருக்காரு அதை. ஸோ இந்த ஜஸ்ட் as an exception, just as a something different from what we normally do, இந்த ஒரு பதிகத்தை வந்து அவர் அனுபவிச்ச மாதிரி அதுல அட்லீஸ்ட் ஒரு பாதியாவது அனுபவிக்கலாங்கிறதுக்காக வேண்டி we are taking some extra time. ஸோ அதை ஒரு பாரமா நினைக்காம அதை ஒரு பாக்கியமா நினைச்சுட்டு நீங்க பொறுமையா கேட்பீர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோட அதை கண்டினியூ பண்றேன்னா. ஸோ உவந்த உள்ளத்தனா இந்த சிம்பிள் மீனிங் பார்த்தோம். அதாவது உலகம் அளந்த வாமன திரிவிக்ரம அவதாரத்தை பத்தி சொல்றார். அதாவது இந்த ஹோல் பதிகமே வந்து பாதாதி கேசாந்தமாக எம்பெருமானுடைய திருமேனிய திருப்பாணாழ்வார் அனுபவிக்கிறார். இது எந்த அங்கம்ங்கிறது வந்து இந்த பாக்ஸ் போட்டு காமிக்கிறேன். ஸோ இதுல வந்து ஆடை பீதாம்பரத்தை வந்து சொல்றார் அவர், பீதாம்பரத்தை அனுபவிக்கிறார் அவர். என்ன ஏற்கனவே திருவடி அனுபவிச்சிட்டார். திருவடி அனுபவிக்கிறது வந்து திருவடியே அவர் கண்ணு முன்னாடி வந்துதான், வித்தவுட் எனி எஃபர்ட் ஃப்ரம் ஹிம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்ப வந்து அந்த இவருடைய மனசே வந்து போய் அவருடைய எம்பெருமானுடைய பீதாம்பரத்துல போய் நிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அந்த விதத்துல வந்து எப்படி புதுசா பிறந்த கண்ணுக்குட்டி வந்து முதல்ல வந்து தாய் பசுக்கிட்ட எப்படி பால் சாப்பிடணும்னு தெரியாம இருக்கும். அதனால தாய் பசு வந்து தானே தன் முலையை கொடுத்து பாலை கொடுக்குமா, அது மாதிரிதான் எம்பெருமான் வந்து இவருக்கு தானே தன்னுடைய திருவடியை வந்து இவருடைய கண்ணு முன்னாடி வச்சிருக்காரு. அது முதல் பாசுரத்துல சொல்லியிருக்கார். அதை அவருக்கு தெரிஞ்சு போயிடுத்து. எப்படி அந்த கண்ணுக்குட்டிக்கு இப்ப நான் தெரிஞ்சு போயிடுத்து எங்க வாய் வச்சாக்க பால் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுத்து. அதனால now he is taking charge. the கண்ணுக்குட்டி is taking charge. அது மாதிரி இப்போ திருப்பாணாழ்வாரும் he is taking charge. அவருடைய மனசே வந்து போய் அவருடைய எம்பெருமானுடைய பீதாம்பரத்துல போய் நின்றுதான். அதுதான் சொல்றாரு அவர். முதல்ல அந்த வாமன திரிவிக்ரம அவதாரத்தை சொல்றாரு. வந்து உலகம் அளந்துங்கிற வார்த்தை வருது. அது உலகம் அளக்கறச்சே வந்து அவன் ரொம்ப ஒரு சந்தோஷமான மனசோட உலகத்தை அளந்தானா. உவந்த உள்ளத்தனா ஏங்கிறத பார்க்க போறோம். உவந்தனாக்க ரொம்ப சந்தோஷமான மனசோட உலகங்களையும் அளந்தான் அவன். அப்படி அளக்கிறச்சே வந்து அண்டம்ங்கிறது இந்த யூனிவர்ஸ். அண்டம்ங்கிறது வந்து லிட்ரலி இட் மீன்ஸ் ஒரு எக் மாதிரி. ஸோ நம்மளுடைய மித்தாலஜியில வந்து அண்டம்ங்கிறது இஸ் கைண்ட் ஆஃப் விஷுவலி பர்சீவ்ட் as an egg shaped one. அதுல வந்து ஒரு வால் மாதிரி ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்டமுறைனாக்கா அந்த அண்டத்துடைய சுவர் இடிக்கிற மாதிரி அவனுடைய தலை நிமிர்ந்ததான். அப்படி நிவந்து நீழ்முடியன், அப்படிப்பட்ட பெரிய கிரீடம் உடையவன் அவன் அப்படிங்கிற மாதிரி. முடியன் அப்படின்னு கிரீடம் வந்து அவன் பெரிய திரிவிக்ரமனா ஆரச்சே அவனுடைய கிரீடமும் பெருசாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி அது வந்து வாமன திரிவிக்ரம அவதாரத்தை சொல்றார். அதுக்கப்புறம் ஸ்ரீ ராமாவதாரத்தை சொல்றார். அன்று நேர்ந்த நிசாசரரை, அன்னைக்கு அவரை ஸ்ரீராமனை எதிர்த்த அந்த ராட்சசா இருக்காள அவளை வந்து அழிச்ச இந்த கவர்ந்த வெங்கணை காகுத்தன், ரொம்ப ஃபியர்ஸ் ஆரோ, வெங்கணைனாக்க ஃபியர்ஸ் ஆரோ உள்ள காகுத்தன்கிறது ஸ்ரீராமனை சொல்றது. அந்த ராமாவதாரத்தையும் சொல்றார். அந்த ரெண்டு பெருமாளும் தான் இங்க ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாளா இருக்கார் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார். அந்த ஸ்ரீரங்கத்து பெருமாள் எப்படின்னாக்கா கடியார் பொழில், இந்த ஃப்ரேக்ரண்ட் கார்டன்ஸ் நிறைய இருக்குமா ஸ்ரீரங்கத்துல. அப்படிப்பட்ட அரங்கத்துல உள்ள அம்மான், அந்த ஸ்ரீரங்கத்துடைய லார்ட் அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த அம்மானுடைய அறை, அவனுடைய வெயிஸ்ட், திரு அறை இருக்க வெயிஸ்ட், அதுல வந்து சிவந்த ஆடையின் மேல், அது வந்து பீதாம்பரம் சொல்றோமோ இல்லையோ, அது வந்து ரெட் கலர் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஒரு ஆரஞ்சிஷ் ரெட் கலர்னு வச்சுக்கோங்க. மூணாவது பாசுரத்திலையும் சொல்ல போறார். அந்திபோல் ரத்த ஆடையம்னு சொல்ல போறார். அவருக்கு இந்த எம்பெருமானுடைய பீதாம்பரம் ரொம்ப பிடிச்சிருத்து போல இருக்கு. இந்த ரெண்டாவது பாசுரத்துல that is the focus of his attention. மூணாவது பாசுரத்துல அவருடைய திரு நாபிக்கு போறார். பட் அப்பவும் வந்து இந்த அந்திபோல் நிற தாடையும்னு திரும்பவும் இந்த பீதாம்பரத்தை சொல்ல போறார் அவர். அந்த அவ்வளவு தூரத்துக்கு அவர் பீதாம்பரம் அவரை இழுத்திருக்கு. அந்த சிவந்த ஆடைங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் டான் அண்ட் சன்செட் போது
எப்படி இருக்குங்கிறத, ஸ்கை எப்படி இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்க. ஒரு ஆரஞ்சிஷ் ரெட்டா இருக்குமோ இல்லையா, அது மாதிரி பீதாம்பரத்து மேல் சென்றதாம் என் சிந்தனை, என்னுடைய மனசு அப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? ஸோ இது வந்து சிம்பிள் மீனிங். இப்போ வந்து நம்ம முனிவாகன போகத்துல என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். அது ஸோ வழக்கம் போல நான் அதை அவர் மணிப்பிரவாளத்துல எழுதியிருக்கிற வியாக்கியானத்தை வாசிச்சு அதுல வந்து அர்த்தங்கள் சொல்லலாம் பண்ண போறேன் நான். ஸோ உவந்த உள்ளத்தனா, அதாவது அந்த வாமன திரிவிக்ரம அவதாரத்துல அவன் ரொம்ப சந்தோஷமா அவன் உலகத்தை மெஷர் பண்ணானா. எதுக்காக வேண்டி சுவாமி எவ்வளவு சந்தோஷமா இருந்தான் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ரொம்ப சிம்பிள் விஷயம் அது. நம்ம உவந்த உள்ளத்தனா, ஓகே அவன் சந்தோஷமா இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு போயிடுவோம் நம்ம. ஆனா உவந்த உள்ளத்தனாங்கிறத இவர் எடுத்து கையாளுறார். அதே மாதிரி மற்ற வியாக்கியான கர்த்தாக்களும் அவர் சொல்றாரு. அதை வந்து அது என்ன சொல்றாருனாக்கா, உவந்த உள்ளத்தனா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னன்னாக்கா, மகாபலியாலே அபகிருதமான ராஜ்யத்தை, அபகிருதமானனாக்கா கவரப்பட்ட, கேப்சர்ட் அப்படிங்கிற மாதிரி ராஜ்யத்தை மீட்டு தர வேண்டும் என்று, அதாவது இந்திரனோட ராஜ்யத்தை மகாபலி எடுத்துட்டானோ இல்லையோ, அப்படிப்பட்ட அந்த அந்த கேப்சர்ட் ராஜ்யம் இருக்கே, அதை வந்து திருப்பி சுவாமி நீர் அதை மீட்டு தரமாட்டீரா அப்படின்னு சொல்லி இந்திராதிகள், இந்திரன் அந்த மாதிரி தேவர்கள்லாம் வந்து எம்பெருமான்கள் இந்திராதிகள் இறக்கனாக்க ரிக்வெஸ்ட் பண்ண அப்படின்னு அர்த்தம். இறக்க அது வந்து எம்பெருமான் கிட்ட போய் சுவாமி மீட்டுத்தாரும் சுவாமி இந்த ராஜ்யத்தைன்னு சொல்றாரு இந்திரன் மாதிரி தேவர்கள்லாம். அதுக்கு வந்து எம்பெருமானுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துட்டான். அப்படி வரைச்சு, ஆஹா என்ன ஒரு பெரிய மனுஷன் நினைச்சு அதை தெரிஞ்சுன்னு வந்திருக்கான் பத்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அது ஒண்ணு. அது மாத்திரம் இல்ல, இது வந்து ரொம்ப அழகா சொல்றார் சுவாமி தேசிகன். இதுல வந்து என்ன சொல்றாருனாக்கா, உதாரா சர்வ ஏவைத்தே, அதாவது வந்து பகவத்கீதையில வந்து இந்த பகவத்கீதால 7வது சாப்டர்ல 18வது ஸ்லோகத்துல கண்ணன் ரொம்ப அழகா சொல்றான். இப்போ நம்ம வந்து எம்பெருமான் வந்து நமக்கு தான் அவர் கொடுக்கிறார் அவர். ஸோ நம்ம வந்து எம்பெருமான் கிட்டே இருந்து வாங்கிக்கிறவா, அவர் இந்த எம்பெருமான் நமக்கு கொடுப்பவர். ஸோ நம்ம வந்து வாங்கிக்கிறவா, எம்பெருமான் வந்து கொடுப்பவர் அவர். இதுல யார் சுவாமி வள்ளல்னு கேட்டா, கொடுப்பவர் தானே வள்ளல்னு சொல்லுவா. வள்ளல்ங்கிறனாக்கா தமிழ்ல கிவர்னு அர்த்தம். ஒன் ஹூ கிவ்ஸ் கீப்ஸ் கிவிங் அன்டில் இட் ஹர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இதுதான் நம்ம இதுல கூட பார்த்தோம் இல்லையா, அதாவது கொடுக்கிறவன் தானே பெரிய வசதி, வாங்குறவன் வசதி இல்லை இல்லையா. அதுதானே வந்து நம்ம முதலாழ்வார் வைபவத்துல உள்ள உபன்யாசத்துல பார்க்கறச்சே வந்து பொய்கை ஆழ்வார் அதை சொல்லி காமிக்கிறார் இல்லையா. ஐயோ இந்த எம்பெருமான் பாரும் சுவாமி, அடியார்களுக்காக வேண்டி என்னெல்லாம் கெட்ட பேர் வாங்கிக்கிறான் அவன் எவ்வளவு வசந்தவன், அவன் போய் யாச்சகம்லாம் போய் வாங்கிக்கிறானே அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ. கொண்டானை எல்லால் கொடுத்தாரை யார் பழிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அது வந்து யாரு வாங்கிக்கிறவனோ அவனைத்தானே உலகம் வந்து they will look down upon him அப்படிங்கிற மாதிரி. ஆனா பகவத்கீதையில கண்ணன் என்ன சொல்றான்னாக்கா, தன்னுடைய டெவர்டீஸ் இருக்காங்க, எஸ்பெஷலி இந்த அனன்ய பிரயோஜனர்கள் பத்தி சொல்றச்சே என்ன சொல்றான்னாக்க, சுவாமி அவாதான் வள்ளல் சுவாமி அப்படிங்கிறான். அதுதான் உதாரா சர்வ ஏவைத்தே அப்படிங்கிற மாதிரி. அதாவது உதாரானாக்கா ஔதாரியம் அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஜெனரஸ், மெக்னானிமஸ்னு அர்த்தம். உதாரா சர்வ ஏவைத்தேனாக்கா ஆல் தீஸ் devotees are undoubtedly magnanimous. என்ன சொல்றான்னாக்கா, அவாதான் வள்ளல்கள் அப்படிங்கிறான். அதாவது இப்படி இருக்கு பாருங்க, இவன் கொடுக்கறச்சே ஜீவாத்மாக்கள் அவனுடைய டெவர்டீஸ் வந்து வாங்கிக்கிறா, பக்தர்கள் வந்து வாங்கிக்கிறா. அதனால அவன் தான் கொடுக்கிறவன், பக்தர்கள் பாகவதர்கள் தான் வாங்கிக்கிறவா. கண்ணன் என்ன சொல்றான்னாக்கா, இந்த பாகவதர்கள் தான் வள்ளல் சுவாமி அப்படிங்கிறான், அவாதான் கொடுக்குறா அப்படிங்கிறான். எப்படின்னாக்க, இவனுக்கு நல்ல பேர் வருதோ இல்லையோ, கொடுக்கிற எம்பெருமானுக்கு வள்ளல்ங்கிற பேர் வருதோ இல்லையோ, அந்த வள்ளல்ங்கிற பேர் எப்படி வருது, வாங்கிக்கிறதுனால தானே அவனுக்கு வள்ளல்ங்கிற பேரே வருது. அதனால வாங்கிக்கிறவா தான் அவனுக்கு வள்ளல்ங்கிற பேரே கொடுக்குறாளாம். அதனால அவாதான் வள்ளல் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறான். அதைத்தான் வந்து உதாரா சர்வ ஏவைத்தே, all these devotees undoubtedly are magnanimous souls. ஞானி த்வாத்மைவ மே மதம் ஆஸ்திதஸ்ஸஹி யுக்தாத்மா மாமே வானுத்தமாம் கதிம். அதாவது எல்லாருமே வந்து ரொம்ப they are very generous souls. அதாவது என்னுடைய பக்தர்கள் எல்லாருமே generous souls. But he who is situated in knowledge of me, especially in the ananya பிரயோஜனர்கள் இருக்காளே, அவளை I consider verily to dwell in me. அவ வந்து எங்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். Because being engaged in my transcendental service, he attains me அப்படிங்கிற மாதிரி. அதாவது but I deem the man of knowledge to be my very self, for he integrated is devoted to me alone as the highest end. அவன் வந்து அனன்ய பிரயோஜனுக்கு நான் தான் highest end. அதனால அவன் வந்து என்னையே தான் நினைச்சுட்டு இருக்கான். அதனால நான் கொடுக்கறது நான் தான் கொடுப்பேன்னு நினைச்சு அவன் வாங்கிட்டு இருக்காத,
அதனால அவன் தான் வள்ளல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது கீதா பாஷ்யத்துல பகவத் ராமானுஜருடைய அந்த பாஷ்யத்தை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த மாதிரி சொல்றாரு. பட் தட் இஸ் ரெஃபரிங் டு த அனன்ய பிரயோஜனர்கள். அதுதான் நான் இது கூட சொன்னேன், கொண்டான எல்லால் கொடுத்தார யார் பழிப்பார்னு இவர் கவலைப்பட்டு இருந்தார் பொய்கை ஆழ்வார். ஆனா இவர் பகவான் கண்ணன் சொல்றான் அப்படி இல்லை, இது என்னுடைய பக்தர்கள் தான், அவாதான் வள்ளல், நான் ஒண்ணும் வள்ளல் இல்லை, ஏன்னா எனக்கு வள்ளல்ங்கிற பேரை கொடுக்குறவாளே அவாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ இந்த இந்திராதிகள் வந்து அவங்கிட்ட வந்து யாச்சகம் கேட்கறச்சு, என்னோட ராஜ்யத்தை மீட்டு கொடுன்னு கேட்கறச்சே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுதான். ஏன்னாக்க இவன் அவளுக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுக்க போறான், அதனால இவனுக்கு வள்ளல்ங்கிற பேர் வரப்போறது. ஓங்கி உலகளந்த உத்தமன் சொல்ல போறா இல்லையா, அவனை உத்தமன்னு சொல்ல போறா. அந்த உத்தமன்கிற பேர்லாம் எப்படி வருது, இவாதான இந்த பாகவதாக வாழ்நாள்தான் வருது. அதனால வந்து உதாரா சர்வ ஏவைத்தே என்கிறபடி இவர்கள் பக்கலிலே பிரீத்தமான திருவுள்ளத்தை உடைய நாய், அதாவது அடியார்கள் கிட்ட ரொம்ப வந்து பிரீத்தமான. ஸோ இப்போ ஏற்கனவே யூ ஆல்ரெடி நோ ஒன் ரீசன் எதுக்காக வேண்டிய உகந்த உள்ளத்து நாயின்னு. ஆஹா இவாளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டாலே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டானா. I'll give you some other reasons later on. அசுரனை ஆகிலும் பிரஹ்லாதனோடு உண்டான குடல் துவக்கு பாவித்து, உண்டான குடல் துவக்குனாக்க அதாவது மகாபலிங்கிறவன் வந்து பிரஹ்லாதனுடைய லீனியேஜ்ல வந்தவன் அவன். அதனால அவன் வழி வந்ததை நினைத்த, அதான் உண்டான குடல் துவக்குனாக்க அவனுடைய இதுல வந்தவன், லீனியேஜ்ல வந்தவன் அவன் அப்படிங்கிறத பாவித்து, அதனால சரி மகாபலியை நான் கொல்ல போறது இல்லை, ஏன்னா பிரகலாதன் வந்து எனக்கு இவன் வந்து என்னுடைய பெரிய பக்தன் அவன். ஸோ அவன் வழி வந்தவனை வந்து நான் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை அந்த மாதிரி பாவித்து அனுகூல்ய மிஸ்ரரான அதாவது ஆனுகூல்யமும் கலந்தவனான இதனை மகாபலிங்கிற, அதாவது மகாபலிங்கிறவன் வந்து was not pure evil. அவனுக்கு இந்த ராஜ்யத்தை பிடிங்கிட்டான் வாஸ்தவம் தான், மற்றபடி அவனுக்கு நல்ல குணங்கள்லாம் நிறைய இருந்தது. அவனும் he was a very generous person அப்படிங்கிற மாதிரி. ஆனுகூல்ய மிஸ்ரனான மகாபலியை அழியச் செய்ய நினையாதே, அவனை he didn't want to destroy him, he didn't want to kill him. அவனுடைய ஔதாரியத்துக்கு, அவனுடைய ஜெனராசிட்டி, ஔதாரியம்ங்கிறது ஜெனராசிட்டி அப்படி அது மாதிரி, அவனுடைய ஔதாரியத்துக்கு அனுகுணமாக, அதாவது தகுந்த குணமாக, அவன் வந்து அவனுக்கு ஔதாரியம் இருக்கு மகாபலி. அந்த ஔதாரியம் எப்படி எடுபடும், யாச்சகன் ஒருத்தன் வந்து ஏதாவது ஒண்ணு கேட்டு வாங்கிட்டாதானே இது எடுபடும். அதனால அந்த மகாபலிக்கு ஒரு பெருமையை உண்டாக்குற மாதிரி தான் இறப்பாளனாய் சென்று அவன் கொடுக்க வாங்குகையால, இந்த மகாபலி கொடுக்கறச்சே அவன் வாங்கறதுனால அவன் அளவிலும் அனுகிரக யுக்தனாய் அவனுக்கு அனுகிரகம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுண்டு, அதாவது அவனுக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுண்டு, இது வந்து நிரபேட்சமாக, அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாமல், அது ஆல்சோ மீன்ஸ் கைமாறு ஒன்றும் எதிர்பார்க்காம, வித்வுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் இன் ரிட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி எல்லார் தலையிலும் தன் திருவடிகளை வைக்க, அதாவது இந்த பூமியில உழைக்காதீங்கன்னு சொல்லலையா, அதனால அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருதான். இது எப்படின்னாக்க, நீங்க வந்து நம்ம வந்து மெட்ராஸ்ல இருக்கோம், நம்ம வச்சுக்கோங்க, நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கோம், சாயங்கால வேளையில ஆபீஸ் முடிஞ்சு எல்லாரும் ஆத்துக்கு போற சமயம், அதனால பஸ்ல கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கு, உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கல, நமக்கு நின்றுட்டு தான் வர்றோம். நம்ம நின்றுட்டு வரைச்சே அந்த கூட்டம் நெருக்கி அடிக்கிறது, யாரோ ஒருத்தர் நம்ம காலை மிதிச்சிடுறான். அப்ப நம்ம என்ன சொல்றோம், ஏய் வாட்ச் யுவர் ஃபீட் மேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. இம்புட்டுக்கும் அவன் வந்து நம்மளுடைய காலைத்தான் மிதிச்சான், அவன் தெரியாம தான் மிதிச்சான், அதுக்கே நம்ம கோவப்பட்டு ஏய் வாட்ச் யுவர் ஃபீட் மேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. ஆனா இவன் வந்து திருவிக்ரம அவதாரம் எடுக்கிறச்சே அவன் வெறும் நம்ம காலை மிதிக்கல, ஜீவராசிகளோட காலை மிதிக்கல, தலையே மிதிச்சான். தெரியாம மிதிக்கல, தெரிஞ்சே மிதிச்சான். அப்ப எத்தனை பேர் சொல்லியிருக்கணும், ஹே வாட்ச் யுவர் ஃபீட் மேன், எத்தனை பேர் சொல்லியிருக்கணும் எம்பெருமான் கிட்ட? ஒருத்தருமே சொல்லலையாம். அதனால எம்பெருமானுக்கு ரொம்ப குஷி ஆயிடுத்து அப்படிங்கிற மாதிரி சுவாமி தேசிகன் அழகா சொல்றார். எல்லார் தலையிலும் தன் திருவடிகளை வைக்க விளக்காத அளவாலும், அதனால உகந்த உள்ளத்தினால, இந்திரர் போய் கேட்டாங்கிறது அது ஒரு உகந்த உள்ளத்தினால அவன் தன் தலையை வந்து எல்லார் தலையிலையும் கால் வைக்கிறச்சே ஒத்துருமே வந்து கால் எடுவிய அப்படி ஒத்துருமே சொல்லலையா அவர். அதனாலயும் உகந்த உள்ளத்தின ஆயிட்டானாம். இன்னும் கொஞ்சம் கூட அடிஷனல் ரீசன்ஸ் இருக்கு. அதாவது தேவதைகள் இழந்த ராஜ்யத்தை மீட்டு தரும்படி எவரிடமும் கேட்காமல் தன்னிடம் வேண்டியதால் மற்றவாகிட்ட போகாம இவன் எம்பெருமான் கிட்ட வந்ததுனால ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான் போல இருக்கு. இந்த உதாரா சர்வ ஏவத்தை ஏற்கனவே பார்த்தாச்சு. மீட்டு தருகின்ற வியாஜத்தில் அத ஒரு சாக்குல, இந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுக்குற சாக்குல கஷ்யப ரிஷிக்கும் அதிதி தேவிக்கும் தானே பிள்ளையாய் அவதரித்ததா. வாமன அவதாரம்ங்கிறது கஷ்யப ரிஷிக்கும் அதிதி தேவிக்கும் பிறந்தவன் வாமனன் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு பிள்ளையாய் அவதரித்து கொடுத்த வரத்தை நிறைவேற்றிய அவளுக்கு ஒரு வரம் கொடுத்திருந்தான் போல இருக்கு. அந்த வரத்தை வந்து நிறைவேற்றுறதுக்கு சான்ஸ் கிடைச்சேங்கிற ஒரு சந்தோஷமா, இந்த மாதிரி என்னென்ன விதங்கள்லாம் அவனுக்கு சந்தோஷம்ங்கிறத சொல்றார்.
அதுக்கப்புறம் இன்னொன்று மகாபலி தானத்துக்கு தடையாய் நின்ற சுக்கராச்சாரியார் கண்ணை துரும்பால் கிளறிய உகப்பு. சுக்கராச்சாரியார் வந்து மகாபலியோடைய குரு. அவருக்கு தெரிஞ்சு போயிடுத்து இவன் வந்து இது வந்து வெறும் வாமனன் இல்லை, இவன் எம்பெருமானே வேஷம் போட்டுன்னு வந்திருக்கான் அப்படின்னு. அதனால அவர் வந்து மகாபலி கிட்ட சொல்றாரு, நோனும் அந்த யாச்சகம் கொடுக்காத, இவன் யாருன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு. அவன் சொல்றான், இல்ல நான் கொடுக்க போறேன் அப்படிங்கிறார். அதனால as he proceeds, அந்த சுக்கராச்சாரியார் ஒரு வண்டு மாதிரி ஆகி அந்த தாரவார்த்தை கொடுக்குற அந்த கமண்டலத்துக்குள்ள போய் அந்த கமண்டலத்தை அடைச்சுடுறார். அப்ப வந்து இந்த வாமனன் வந்து ஒரு தர்பப்புல்னால அந்த குத்தி அவருடைய கண்ணை குருடாக்கி அவர் இது பண்ணிடுறான். அப்புறம் வந்து அந்த தாரவார்த்தை அந்த இது யாச்சகம் ப்ரொசீட் ஆகுது. ஸோ அப்படி மகாபலி தானத்துக்கு தடையாக நின்ற சுக்கராச்சாரியார் கண்ணை துரும்பால் கலறிய உகப்பு. அதுவும் எம்பெருமானுக்கு சந்தோஷமா, ஐ காட் த பெட்டர் ஆஃப் ஹிம் அப்படிங்கிற மாதிரி. அது மாத்திரம் குருவின் வார்த்தையையும் உபேட்சித்து மகாபலி தாரை வார்த்தை அளித்ததால் உகப்பு. இந்த மகாபலியும் வந்து அவன் வந்து நான் சுக்கராச்சாரியர் என்னுடைய ஆச்சாரியர் சொல்றான், அதனால நான் அதுதான் கேட்பேன், உனக்கு தானம் கிடையாதுன்னு சொல்லல. அவன் வந்து ப்ரொசீடட் வித் தானம், அதனாலயும் சந்தோஷம் வந்துருத்தான் எம்பெருமானுக்கு. அப்புறம் திரிவிக்ரமனாக வளர்ந்ததால் இந்த இன்னொன்னு திரிவிக்ரமனாக வளர்ச்சே இந்த மகாபலிக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருந்தானாம். அந்த பையன், இதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, நமுஷின்னு ஒரு பையன், அந்த மகாபலிக்கு ஒரு பையன். இதை வந்து பெரிய அவன் வந்து பார்த்தானா, அவன் வந்து இவன் திடீர்னு இந்த வாமனன் வந்து திரிவிக்ரமன் ஆனது பார்த்த உடனே அவன் வந்து நாட் ஃபேர் அப்படின்னு கத்துனானா. என்னது மாயம், என்னது மாயம், இது என்னது பெரிய ஆச்சரியமா இருக்கு, என்னது what great deceit is going on. என் அப்பன் அறிந்திலன், எங்க அப்பாவுக்கு தெரியாம போயிடுத்து இந்த மாதிரி இது ஏமாத்து வேலை நடக்கும் அப்படின்னு. முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய் என்ன, இது வந்து பெரியாழ்வார் திருமொழியில சொல்றார் அவர். அதாவது பெரியாழ்வார் திருமொழியில யசோதா பாவத்துல இருக்கிறச்சே, யசோதா வந்து குழந்தை கிருஷ்ணனை வந்து குழந்தை ஓடி வந்து என்ன கட்டிக்கோடா கண்ணா அப்படின்னு சொல்லுவாளோ இல்லையோ, அந்த பருவத்துக்கு பேர் இந்த அச்சோ பருவம் அப்படின்னு பேரு. அதாவது அச்சோன்னா ஓடி வந்து என்ன கட்டிக்கோடா கண்ணான்னு சொல்றா. அப்படி சொல்றச்சு அவன் என்ன சொல்றான்னாக்கா, என்னது மாயம் என்னப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய் என்ன எதிர்த்த மண்ணு நமுஷியை வானில் சுழற்றிய மின்னு முடியனே அச்சோ வேங்கடவாணனே அச்சோ அப்படிங்கிறான். அதாவது என்ன சொல்றான்னாக்கா, நம்ம நமுஷிங்கிறவன் என்ன சொல்றான், என்ன இது ரொம்ப பெரிய இதா இருக்கு, மாயமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப டிசீட்டாவும் இருக்கு. என் அப்பன் அறிந்தல, என்னுடைய அப்பாவை நான் மகாபலிக்கு தெரியாது, இந்த மாதிரி நீ பெரிய ஒரு திருவிக்கிரமனா ஆவேன்னு தெரியாது. அதனால முன்னைய வண்ணமே கொண்டு நீ முந்தி வாமனனா குட்டியா இருந்தீரே, கோ பேக் டு தட் ஃபார்ம், அந்த உருவமே கொண்டு அளவாய், அதுக்கப்புறம் நீ 3 அடி அளந்து பாரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றானா அந்த நமுஷி. அப்படின்னு எதிர்த்த மண்ணு நமுஷியை, அப்படின்னு அவரை எதிர்க்கிற எம்பெருமானை எதிர்க்கிற நமுஷியை, மகாபலியுடைய பையனான நமுஷி அவன் வந்து காலை பிடிச்சுட்டானா, எம்பெருமானுடைய காலை பிடிச்சு நோ யூ ஷுட் கோ பேக் டு யுவர் ஒரிஜினல் ஃபார்ம் அண்ட் தென் மெஷர் அப்படின்னு சொன்னானா. ஆனா எம்பெருமான் திரிவிக்ரமனா வளர்ந்துட்டு இருக்கான், காலை பிடிச்சுட்டு இருக்கிறான். அவன் இந்த நமுஷி கால் வாட்டு ஆகாசத்துக்கு ஒசர்றது, அவனும் அந்த நமுஷியும் ஆகாசத்துக்கு போய் அவனை சுழற்றி அடிச்சு கீழே விழுந்துடுறானா அது. சோ அதைத்தான் சொல்றாரு, நமுஷியை வானில் சுழற்றிய மின்னு முடியனே அச்சோ அப்படிப்பட்ட குழந்தையே ஓடிவாடா வந்து என்ன அம்மாவை கட்டிக்கோடா அப்படின்னு யசோதா கூப்பிடுறா. வெங்கடவாணனே அச்சோன்னு அப்படின்னு பெரியாழ்வார் திருமொழியில வருது. அதை இங்க கோட் பண்ணி சொல்றா. சோ அந்த மாதிரி ஐ காட் ரிட் ஆஃப் நமுஷி ஆல்சோ அப்படிங்கிற சந்தோஷமா. எல்லாவற்றிற்கும் மேலாக இதை வியாஜமாக வைத்து, இதை சாக்காக வச்சுட்டு அனைத்து சராசரங்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் தன் திருவடி சம்பந்தம் கெட்டுமாறு செய்த உகப்பு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இதை சாக்கா வச்சுட்டு எல்லா ஜீவராசிகளுடைய தலைமையிலையும் கால் வச்சு அவளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்க முடிஞ்சதே அப்படிங்கிற சந்தோஷமா. ஆக எல்லா விதத்திலும் உகப்பு அப்படிங்கிற மாதிரி. அதாவது எம்பெருமான் வந்து திருவிக்கிரமனா வளர வச்ச எல்லா ஜீவராசிகளோட தலையிலையும் காலை வச்சான். ஓகே, நான் நல்ல வாழோட தலையில மாத்திரம்தான் கால் வைப்பேன், கெட்டவாளுடைய தலை மேல கால் வைக்க மாட்டேன், அந்த மாதிரிலாம் ஒண்ணும் சொல்லல அவன். இன்ஃபேக்ட் அதைத்தான் வந்து ராமானுஜ நூற்றந்தாதியில வந்து திருவரங்க தமுதனார் வந்து ரொம்ப அழகா ராமானுஜரை பத்தி சொல்றச்சே, ராமானுஜர் வந்து எப்படி தெரியுமா சுவாமின், வாமனன் சீலன் ராமானுஜன் இந்த மண்மிசையே அப்படிங்கிறார். வாமனன் மாதிரி சீலன் சுவாமி அப்படிங்கிறார். எப்படி அது வாமனனுக்கும் சீல குணத்துக்கும் என்ன சம்பந்தம் கேட்டா, இதுதான் வாமனன் வந்து திரிவிக்ரமனா ஆரச்ச எல்லா ஜீவராசிகளையும் வித்தவுட் டிஸ்கிரிமினேட்டிங் அமாங் தம், இவன் நல்ல ஜீவராசி இது கெட்ட ஜீவராசி அப்படின்னு ஒன்றும் பண்ணல, எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணார். அதே மாதிரிதான் இவர் பகவத் ராமானுஜரும் சொசைட்டில உள்ள எல்லாரையும் வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணார்.
அதனால அவர் வாமனன் ஷீலன் ராமானுஜன் இந்த மண் மிசையே அப்படின்னு நான்கினும், அதாவது அறம் பொருள் இன்பம் வீடுங்கிறதுல வந்து இந்த காமம், இன்பம்ங்கிற காமம் தான் முக்கியம். ஆனா அந்த காமம் ஷுட் பி டிரெக்டட் டுவர்ட்ஸ் கண்ணன் அப்படின்னு ஸ்ரீ பகவத் ராமானுஜர் சொன்னார் அப்படின்னு சொல்றச்சே வாமனன் ஷீலன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். அதுதான். ஸோ அந்த எதுக்கு சொல்றேன்னாக்க, அந்த எம்பெருமானுக்கு நிறைய விதங்கள்ல அவனுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு ரீசன் கிடைச்சது. அதை பாருங்க, உவந்த உள்ளத்தனாய்ங்கிற ஒரு ஃப்ரேஸுக்கு எவ்வளவு நிறைய விஷயங்கள் சொல்லி அது அவருக்கு ரீசன்ஸ் கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி பார்க்கறது வந்து என்ன. ஐ திங்க் இது வந்து ஸோ இது வந்து என்ன சொல்லலாம்னாக்க, அதாவது ஆளவந்தாரையும் நம்மாழ்வாரையும் போலே சிலர் வேண்டாது இருக்கு. அதாவது ஆளவந்தாரும் நம்மாழ்வாரும் ஸ்பெசிஃபிக்கா அவளுடைய ஸ்தோத்திரங்கள்லயும் பாசுரங்கள்லயும் சொல்லியிருக்கா, எம்பெருமான் கிட்ட, எம்பெருமானே என்னைக்கு நீர் என்னுடைய தலைமையில உம்முடைய திருவடியை வைக்க போறேன்னு. ஆனா எல்லா ஜீவராசிகளும் அப்படி சொல்லல. அப்படி இருந்தும் வச்சிருக்க, எம்பெருமான் வச்சான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவ மைண்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. ஈவன் தோ தே டிட் நாட் ஸ்பெசிஃபிக்லி ரிக்வெஸ்டட், எம்பெருமான் டிட் இட் எனிவே, பட் தே டிட் நாட் மைண்ட் இட் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார். ஆளவந்தாரையும் நம்மாழ்வாரையும் போலே சிலர் வேண்டாது இருக்க. அதாவது ஆளவந்தாரும் நம்மாழ்வாரும் ஸ்பெசிஃபிக்கா வேண்டி இருக்கா எம்பெருமான் கிட்ட, சுவாமி என்னுடைய அடியனுடைய தலை மேல உம்முடைய திருவடியை வெய்யும் அப்படின்னு. ஆனா மத்த எல்லாரும் அந்த மாதிரி வேண்டிக்கல. அப்படி வேண்டி காட்டாலும் எம்பெருமான் எல்லாருடைய தலையிலும் தன்னுடைய திருவடியை வச்சான். ஆனா அவ மைண்ட் பண்ணல அப்படிங்கிறத. பட் ஆனா எங்க சுவாமி வேண்டின்னு இருக்கா அவான்னு கேட்டேன்னாக்கா, ஆளவந்தார் வந்து ஸ்தோத்திர ரத்னத்துல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்துல வந்து சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. அவர் என்ன சொல்றாருனாக்க, சுவாமி உம்முடைய திருவடி கீழே வந்து இந்த ரேகைகள் நிறைய இருக்கான். அவருடைய எம்பெருமானுடைய திருவடியில வந்து அந்த சங்கு சக்கரம், இந்த கல்பக விருட்சம், அதெல்லாம் வந்து அதனுடைய இதுகள்லாம் இருக்குமா, ரேகைகள்லாம் இருக்குமா. அது கல்பக விருட்சம், அப்புறம் வந்து துவஜம், இந்த பிளாக், இந்த பேனர், அப்புறம் இந்த லோட்டஸ் தாமரப்பூ, அங்குஷம், வஜ்ராயுதம், இது எல்லாமே அதுகள் அந்த மார்க்ஸ் எல்லாம் எம்பெருமானுடைய திருவடியில இருக்குமா. அது வந்து அந்த மார்க் எல்லாம் உங்களுடைய திருவடியில இருக்கு சுவாமி, ஓ திரிவிக்ரமா. அப்படிப்பட்ட உங்களுடைய அழகான திருவடி வந்து என்னைக்கு சுவாமி அடியேனுடைய தலைய, அடியேனுடைய திருமுடிய என்னைக்கு சுவாமி அலங்கரிக்க போறது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பை ரெஸ்டிங் ஆன் இட் அப்படிங்கிற மாதிரி, அலங்கரிஷ்யதி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. கதா புனகனாக்க எப்ப சுவாமி மூர்தானம்னாக்க அடியேனுடைய தலையை, திருமுடியை அலங்கரிஷ்யதி என்னைக்கு சுவாமி அதை அலங்கரிக்க போறது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். உம்முடைய திருவடியில வந்து சங்கு இருக்கு, ரதாங்கம்னாக்க சக்கரம், ரத்தத்துடைய அங்கம், ரத்தத்துடைய அங்கமாகிய சக்கரம்னு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது வந்து திருவாழி ஆழ்வானுக்கு பேரு. கல்பக விருட்சம்னு சொல்றார், துவஜம் சொல்றார், அரவிந்தன் தாமரப்பூ சொல்றார், அங்குஷம்னு சொல்றார், வஜ்ராயுதம் சொல்றார், ஆஞ்சனம், இதுகள் எல்லாத்துடைய ரேகைகள்லாம் உன்னுடைய திருவடிகள்ல இருக்குமே சுவாமி, ஓ திரிவிக்ரமா. துவச்சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷ்யதி என்னைக்கு சுவாமி. இப்படி படிக்கணும் நீங்க. கதா புனः எப்போ சுவாமி மதிய மூர்தானம் அடியனுடைய தலைய அலங்கரிஷ்யதி அலங்கரிக்க போறது உம்முடைய திருவடி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இது சொல்லிடுறேன், இது வந்து சாதிச்சிடுறேன். அதை கதா புனः சங்கரதாங்க கல்பகம் த்வஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரம த்வச்சரணாம்புஜத்வயம் மதீயமூர்தானம் அலங்கரிஷ்யதி. கதா புனः சங்கரதாங்க கல்பகம் த்வஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரம த்வச்சரணாம்புஜத்வயம் மதீய மூர்தானம் அலங்கரிஷ்யதி. எப்ப சுவாமி அலங்கரிக்க போகுதுன்னு ஆளவந்தார் ஸ்பெசிபிக்கா கேட்டிருக்கார். அதே மாதிரி ஸ்ரீ நம்மாழ்வாரும் வந்து திருவாழ்மையில கேட்டிருக்கார். அவர் குடி கிடந்து ஆக்கம் செய்த சொல்றார், சுவாமி குடி கிடந்து அடியேன் வந்து அடியார் குலம் அப்படிங்கிற குடியில இருந்து மரியாதை தவறாம ஆக்கம் செய்து ஏற்கனவே இருந்த அதுகளெல்லாம் வந்து பிராக்டிசஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் விருத்தி செஞ்சுட்டு ஆக்கம் செய்து நின் தீர்த்த அடிமை, தீர்த்தனாக்க என்னுடைய ஆசைகள் எல்லாம் தீர்த்து வச்சுட்டு, அதாவது என் ஆசை ஐம்புலன்கள் மேலாம் ஒரு டெம்டேஷன்ஸ் இருக்குமே, அந்த ஆசைகள் எல்லாம் விட்டுட்டு
அடிமை குற்றேவல் செய்து, உமக்கு அடிமையாக இருந்து நான் சேவகம் செஞ்சு உன் பொன் அடி கடவாதே வழிவருகின்ற அப்படி உன்னுடைய அடியை நீங்காமல், உன்னுடைய திருவடியை விட்டு நீங்காமல் பரம்பரையாக வருகின்ற பரம்பரையா நாம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அடியார்களாகிய எங்களுக்கு நீர் அருளி ஒரு நாள் என்ன பண்ணணும் சுவாமி தெரியுமா? படிக்கு அளவாக நிமிர்த்த, படிக்குனாக்க பூமிக்கு அளவாக நீர் நிமிர்ந்தீரே சுவாமி, 3 உலகத்தையும் அளந்தீரே, நின் பாத பங்கயமே, அப்படிப்பட்ட உம்முடைய பாத பங்கஜம் இருக்கே, அது அடிய தலைக்கு அணியா, அது என்னுடைய தலையை அலங்கரிக்கிற மாதிரி. எக்ஸாக்ட்லி the same thought இங்க இருக்கிற மாதிரி. அலங்கரிஷ்யத்தின்னு இவர் சொல்றாரோ இல்லையோ ஸ்தோத்திரத்துல ஆள வந்தார். Of course, Sri Nammalvar preceded him in time, so you can say that Swami ஆள வந்தார் probably borrowed from Sri Nammalvar அப்படின்னு சொல்லலாம். தலைக்கு அணியா, என்னுடைய தலைக்கு ஆபரணமாய் கொடிக்கொள் பொன்மதில் சூழ் குளிர் வயல் சோலை திருப்புலிங்குடி கிடந்தான், புளிங்குடி கிடந்தானே. திருப்புளிங்குடிங்கிற திவ்ய தேசத்துல உள்ள எம்பெருமான சொல்றார். அவருக்கு உன்னுடைய பாத பங்கஜத்தை என்னைக்கு சுவாமி அடியேனுடைய தலைக்கு ஆபரணமாக நீர் சூட்ட போறீர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால ஸ்ரீ ஆளவந்தாரும் கேட்டிருக்கார், ஸ்ரீ நம்மாழ்வாரும் ஸ்பெசிஃபிக்கா ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கார். ஆனா மற்ற ஜீவராசிகள்லாம் அது அப்படி ரிக்வஸ்ட் பண்ணல. அதனால they had probably a right to protest when எம்பெருமான் put his திருவடி on them. பட் ஆனா ஒருத்தரும் ப்ரொட்டஸ்ட் பண்ணல. அதனால எம்பெருமான் கூட கொஞ்சம் குஷி ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரியா? அதான். ஸோ உலகம் அளந்து அப்படிங்கிற வார்த்தை அது உகந்த உள்ளத்தனாய் அப்படிங்கிறதுக்கு. உலகம் அளந்துங்கிற வார்த்தைக்கு பார்த்தேன்னாக்க, உலகம் அளந்துங்கிறதுக்கு அளவுபட கொடுத்தோம் என்று இருக்கிற அசுரன் முன்னே, அதாவது அளவுபட கொடுத்தோம்னாக்க என்ன அர்த்தம்னாக்க, நான் ரொம்ப லிமிட்டடா கொடுத்துட்டோமே அப்படின்னு முதல்ல மகாபலி நினைச்சிருந்தோம்னா, என்ன இது குட்டியா இருக்கிற அந்த வாமனன் இப்படி கேட்டிருக்கானே, இவன் 3 அடி நிலங்கிறது என்னது, ஒண்ணு ஜாஸ்தியா ஒண்ணும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருந்திருப்பான். அப்படி அளவுபட கொடுத்தோம், ரொம்ப லிமிட்டடா கொடுத்துருக்கோமே, அளவு சாப்பாடுன்னு சொல்றோமோ இல்லையா, அது மாதிரி அளவுபட கொடுத்தோம் என்று இருக்கிற அசுரன் முன்னே எல்லா லோகங்களையும் தன் திருவடிகளாலே அளவுபடுத்தி, அப்படி அவன் மகாபலி வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடா. என்னுடைய ஔதாரியம் எங்க இருக்கு, இந்த வாமனன் குட்டியா இத்தினுண்டா இருந்துன்னா 3 அடி கேட்கிறான், இது திஸ் டஸ் நாட் மேட்ச் மை ஔதாரியம் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுட்டு இருக்கிறச்சே, அவன் முன்னே எல்லா லோகங்களையும் தன் திருவடிகளாலே அளவுபடுத்தி, அது எம்பெருமான் அளவுபடுத்தி என்ன பண்ணாது அதனால அது உலகம் அளந்து அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. அதாவது அவனுக்கும் ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுத்தாராம். சரி, முதல்ல அவன் லிமிட்டடா கொடுக்குறோமே அப்படின்னு நினைச்சுட்டு அவன் வருத்தப்பட்டு இருந்தானா. ஆனா திருவிக்கிரமனாகி அவன் எல்லா உலகத்தையும் எடுத்துக்கிட்டே, ஆஹா இது திஸ் மேட்சஸ் மை ஔதாரியம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தானா. ஸோ அந்த விதத்துல எம்பெருமானுக்கு ஒரு திருப்தி கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி அது உலகம் அளந்துங்கிற வார்த்தைக்கு சொல்றார் அவர். உலகம் அளந்து அண்டமுற நிமிர்ந்த நீழ்முடியன் அப்படிங்கறத சொல்றச்சு என்ன சொல்றார், அண்டமுற நிமிர்ந்த நீழ்முடியன், அதாவது மேலே கவிற்ற கனக சத்திரம் போலே இருக்கின்ற, அதாவது மேலே கவிற்ற, அதாவது கவிழ்ந்து இருக்கிற கொடை மாதிரி இருக்கா. அதாவது அண்டம்ங்கிறது ஒரு எக் ஷேப்ல இருக்கோ இல்லையோ, இவர் எம்பெருமானுடைய தலை அந்த எக்கோட வால்ல போய் முட்டுறது, அந்த எக் ஒரு கவிழ்ந்த குடை மாதிரி இருக்கான். கனக சத்திரம்னாக்க கோல்டன் அம்புரலா மாதிரி இருக்கான். கனக சத்திரம் போலே இருக்கிற பிரம்மாண்ட பித்தி, பிரம்மாண்ட பித்தினாக்க வால்னு அர்த்தம். பிரம்மாண்டத்துடைய சோர்ல அவன் முட்டும்படி, கிட்டும்படினாக்க முட்டும்படி, விஜ்ரம்பித்த அவ்வளவு தூரத்துக்கு பெருசாக வளர்ந்த பெரிய திரு அபிஷேகத்தை உடையவன். அபிஷேகம்னாக்க கிரீடம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பெரிய கிரீடத்தை உடையவன் அவன் தன்னை போல, அவனைப் போல அவனுடைய திரு அபிஷேகத்துக்கும் அவனோடு ஒக்க வளர்கைக்கு ஈடானது. அதாவது அவனுக்குத்தான் மகிமைன்னு நினைச்சுட்டு இருக்கே, அவனுடைய கிரீடத்துக்கும் அவ்வளவு மகிமை உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அவன் தன்னை போல திரு அபிஷேகத்திற்கும் அவனோடு ஒக்க வளர்கைக்கு ஈடான, அவனுக்கு ஈடான மகிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். கர்ம வசியத்தை தோற்றும்படி இவன் கிரீடம் போட்டு இருக்கிற சென்னை சுவாமி என்ன சொல்றாருனாக்க, சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருனாக்க, இவன் கிரீடம் போட்டு இருக்கான், திருவிக்கிரமனா வளர்றான். அதே சமயத்துல சிவபெருமான் பிரம்மா அவள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா, அவ ஷடையும் கமண்டலமுமா இருக்கா. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருமே யார் இதுல ராஜா, யாரு வெறும் பிரஜைகள் அப்படிங்கிறது தெரியுமே அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார். அந்த விதத்துல யாரு ஹூ இஸ் த சுப்ரீம் பீயிங், ஹூ
was created by the supreme being அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரியும் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார். அவனோடக்க வளர்கைக்கு ஈடான மகிமா உண்டு அப்படின்னு கிரீடத்தை பத்தி சொல்றார். கர்ம வசியத்தை தோற்றும்படி, அதாவது கர்மத்துக்கு வசப்பட்டவர்கள் அப்படிங்கிற இவாள்லாம் யார சொல்றார்? தேவர்கள் எல்லாம் சொல்றார். பிரம்மா, சிவபெருமான் இவாளெல்லாம் சொல்றார். அப்படின்னு தோற்றும்படி, அதாவது கிளியரா தெரிகிறபடி பிறவி தொடக்கமாக, அதாவது பிறவி முதல் பிறந்ததுல இருந்தே சடையும் குண்டிகையும், குண்டிகைனா கமண்டலம், சிவபெருமான் வந்து சடை வச்சுட்டு இருக்கான், பிரம்மா வந்து கமண்டலம் வச்சுட்டு இருக்கான், சுமந்து திரிகின்ற இந்த பரிச்சின்னேஸ்வரனாக்க லிமிட்டட் குளோரியை உடைய அவெல்லாம் பார்த்துட்டு நிக்கிறாளாம். இந்த சிவபெருமான் பிரம்மா எல்லாம் அவன் பார்த்துட்டு இருக்கச்சே இவன் திருவிக்கிரமனா தலையில கிரீடம் போட்டு வசந்து இது பண்றான். அவன் இப்படி முடிசூடி நிற்கையால தெரியுதா அவங்களுக்கு? கேன் யூ மென்டலி இமேஜின்? எம்பெருமான் முடிசூடின்னு நிக்கிறான், இவா வந்து ஒருத்தர் வந்து சடையோட இருக்கா, இன்னொருத்தர் வந்து கமண்டலத்தோட இருக்கார். இப்ப சொல்லுங்க யாரு ராஜாங்கிறது, ஹூ இஸ் த சுப்ரீம் ஒன்ங்கிறது உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார். இப்படி முடிசூடி நிற்கையால இவனுக்கு கிரீடம் இருக்கு பார்த்தேளா அப்படிங்கிறதுனால இதனால உபய விபூதி நிர்வாகத்துவமும், இவன் வந்து உபய விபூதி, ரெண்டு விபூதிகளையும் சரி, அதாவது அந்த பரமபதமும் சரி, லீலா விபூதி ஆகிய இந்த பூமியும் சரி, அதனுடைய நிர்வாகத்துவமும், அதே மாதிரி அபிவியக்தமாகினாக்க வெளிப்படுற மாதிரின்னு அர்த்தம், ஆகிறது. ஸோ இவன் கிரீடம் போட்டு இருக்கான், ஆனா இங்க ஆன் தி அதர் ஹேண்ட் ஒருத்தன் சடை வச்சுட்டு இருக்கான், ஒருத்தன் கமண்டலம் வச்சுட்டு இருக்கான். இப்ப சொல்லுங்க யாரு இந்த உபய விபூதிக்கு நிர்வாகம் பண்றவன் அப்படிங்கிறது தெரியறதா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார் அவர். இத்திருவிக்கிரமாபாதானம், திருவிக்கிரமாபதானம், அதாவது திருவிக்கிரமனாக உலகம் அளந்த செயல் வந்து சொன்ன வித்தாலே, இப்படி சொன்னதுனால ஈஸ்வர சங்க விஷயரான, அப்படின்னாக்க சிவபெருமானையும் பிரம்மாவையும் இவாதான் ஒருவேளை ஈஸ்வரனோ அப்படின்னு சிலவே சந்தேகப்பட்டிருப்பாளே. அப்படிப்பட்ட இந்திராதிகள்னாக்க இந்திரா, பிரம்மன், ருத்ரன் அவள்லாம் இறப்பாளரானபடியும் அவள்லாம் யாச்சகம் கொள்றவா அப்படிங்கிற மாதிரியும், குறை கொண்டு நான்முகன் அப்படின்னு இவர் வந்து நான்முகன் திருவந்தாதியில திருமழிசை ஆழ்வாருடைய பாசுரத்தை ஒண்ணு ரெஃபர் பண்றார். அந்த பாசுரத்தை ஒரு நிமிஷத்துல பார்க்க போறோம் நம்ம. அந்த குறை கொண்டு நான்முகன் அப்படி இத்தியாதிகளின்படியே அந்த பாசுரத்தில் சொன்னபடியும், அதே மாதிரி மற்ற பாசுரங்களில் சொன்னபடியும் பிரம்மா வந்து இவருக்கு கைங்கரியம் பண்ணானாம். பிரம்மா வந்து திருவடி விளக்கி, ஏன்னா எம்பெருமானுடைய திருவடி வந்து சத்தியலோகம் வரைக்கும் போச்சோ இல்லையோ, அப்ப போயிருக்கிறச்சே இந்த நான்முகன் ஆகிய பிரம்மா வந்து எம்பெருமானுடைய திருவடியில வந்து தாரவார்த்து அவருக்கு அபிஷேகம் பண்றான். அந்த ஜலம் வந்து சிவபெருமானுடைய சடையில கங்கையா விழுது அது. ஸோ அதனால பிரம்மன் வந்து திருவடி விளக்கி ஆராதகன் ஆனபடியும், ருத்ரன் அதாவது சிவபெருமான் தீர்த்த பிரசாதம் பெற்று, அதான் கங்கை, அதை தன்னுடைய தலையில தாங்கிக்கிறானோ இல்லையோ, பூதனானபடியும் சொல்லுகிறது. பூதனானபடினா சுத்தன் ஆனபடியும், அதாவது he got purified அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார். அதுபடியும் சொல்லித்தாயிற்று அப்படிங்கிற மாதிரி. ஸோ அண்டமுடன் நிமிர்ந்த நீழ்முடியன்கிற ஃப்ரேஸை வச்சுட்டு சுவாமி தேசிகன் என்ன சொல்றார், இதை வச்சிருந்து இவன் தான் எல்லாத்துக்கும் ஆதி மூலம்ங்கிறது கிளியரா தெரியுது. அதுதான் திருப்பாண ஆழ்வார் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இந்த ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, குறை கொண்டு நான்முகன் அப்படிங்கிறத வந்து இது வந்து நான்முகன் திருவந்தாதியில திருமழிசை ஆழ்வார் சாதிக்கிறார். குறை கொண்டு நான்முகன் குண்டிகை நீர் பெய்து, அதாவது எம்பெருமானுடைய திருவடி சத்தியலோகம் போறச்சே குறை கொண்டுன்னா என்ன அர்த்தம்? குறை கொண்டுனாக்க சுவாமி நான் நீச்சன் அப்படின்னு தன்னை பத்தி குறை சொல்றார். அதாவது எம்பெருமான வசத்திய, நீர் தான் வசதி, நான் ஒரு நீச்சன் அப்படின்னு பிரம்மா வந்து எம்பெருமான் கிட்ட சொல்றாரோ இல்லையோ, அதைத்தான் குறை கொண்டுன்னு அர்த்தம். தன்னை பத்தி குறை சொல்லிண்டு நான்முகன் குண்டிகை நீர் பெய்து, குண்டிகைனாக்க அந்த கமண்டலத்துல இருந்து நீர் வார்த்து மறை கொண்ட மந்திரத்தால், வேதங்கள்ல சொல்லியிருக்கிற மந்திரத்தால எம்பெருமான வாழ்த்தி எம்பெருமானுக்கு ஆராதனம் பண்ணி கரை கொண்ட கண்டத்தான், அதாவது நீல நிறத்து கழுத்தை உடைய சிவபெருமான் இருக்கானே, அவனுடைய சென்னி மேல, அவனுடைய திருமுடி மேல அது ஏற கழுவினான். அவனுடைய திருமுடி மேல ஜலம் விழற மாதிரி அவன் எம்பெருமானுக்கு கால அபிஷேகம் பண்றான். அதுதான் கங்கையாவது. அப்கோர்ஸ் அண்டத்தான் சேவடியை, அங்கு இந்த உலகத்தையே இந்த அண்டத்தையே ஆள்கின்ற எம்பெருமானுடைய திருவடியை அவன் அங்கு அபிஷேகம் பண்ணினான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ இதை வச்சிருந்து உங்களுக்கு தெரியறதா, அவங்களுக்கு யாரு வந்து ஹூ இஸ் த சுப்ரீம் ஒன் அப்படிங்கிறது தெரியறதா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார் அவர். சரியா? ஓகே. ஸோ அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து ராமாவதாரத்தை சொல்றது. இதுல வந்து ஸ்ரீராமனுடைய பராக்கிரமத்தை வந்து இவர் சுவாமி தேசிகன் சொல்லி அதை அனுபவிக்கிறார்.
அதனோட அர்த்தம் பார்த்தீங்கன்னாக்க லிட்ரல் மீனிங் என்ன, அன்று அன்னைக்கு நேர்ந்த நிசாசரரை, அன்னைக்கு ஸ்ரீராமனை எதிர்த்த ராட்சசர்களை கவர்ந்த அவர்களை அழித்த வெங்கணை, வெங்கணைனாக்க அது ஃபியர்ஸ் ஆரோ உடைய காகுத்தனாகிய ஸ்ரீராமன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். தேவர்களும் ரிஷிகளும் கூட குடியிருக்க ஒண்ணாதபடி, அதாவது ராட்சசெல்லாம் அவளுக்கு கஷ்டங்கள் கொடுத்துட்டு இருந்தாலும் இல்லையா, அதெல்லாம் அதுல இருந்து ஆரம்பிக்கிறார் அவர். தேவர்களும் ரிஷிகளும் கூட குடியிருக்க ஒண்ணாதபடி, அவளுக்கெல்லாம் சும்மா பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாதபடி திரைலோக்கிய சேஷாபம், அதாவது திரைலோக்கிய கலக்கம், திரைலோக்கிய க்ஷோபம். திரைலோக்கிய க்ஷோபம்னாக்க டெஸ்பேர்னு அர்த்தம். 3 உலகத்திலையும் டெஸ்பேர் இருந்தது அப்படிங்கிற மாதிரி, கலக்கம் இருந்தது, பிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். தேவர்கள் சரணாகதராவர் ஆன அன்று, தேவர்கள் வந்து எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்றார். அன்னைக்கு சக்கரவர்த்தி திருமகனாய் அவதரித்து, அதாவது ஸ்ரீராமனாக அவதரித்து தாட்டகையை வதம் பண்ணார். தாட்டகையுடைய புத்திரனை வதம் பண்ணார். அதாவது விராதன், கவந்தன், கரதூஷணாதிகளை எல்லாரையும் நிராகரித்துனாக்க அவர்களெல்லாம் அழித்து லங்கைக்கு பரிகைனாக்க அகழி, நீர் அகழின்னு சொல்றோமோ இல்லையோ, மோட்னு சொல்றோமோ இங்கிலீஷ்ல, பரிகையான லவார்ணவம்னாக்க உப்பு ஜலம், உப்பு சமுத்திரம், தி சால்டி ஓஷன் வந்து அதுக்கு நேச்சுரல் அகழி மாதிரி இருக்கோ இல்லையோ லங்காக்கு, அந்த லவார்ணவத்தை, அந்த அகழியை பர்வதங்களாலே இந்த வானரங்கள் பில்ட் பண்ணி தோல்லியோ, சேத்துவல் பில்ட் பண்ணி தோல்லியோ அதை சொல்றார் அவர். பர்வதங்களாலே, மலைகளாலே, ராக்ஸ்னாலே, பாறைகள்னாலே பண்பு செய்து, அதாவது அதை சமப்படுத்தி கும்பிலே தத்து திரியும் குரங்கு படையை கொண்டு, இந்த வானரங்கள், அது வானர சைனியத்தை வச்சுன்னு பண்ணாரோ இல்லையோ, அந்த வானரங்கள் வந்து என்னது, மரத்துல கொம்புல இருந்து கொம்புக்கு தாவுமே, அப்படிப்பட்ட வானரங்கள் இல்லையா, அப்படிப்பட்ட வானரங்களை வச்சிருந்து லங்கையை அடைமதில் படுத்தின. அடைமதில்னாக்க முற்றுகையிட்டன்னு அர்த்தம், அதாவது சீஜ், லேட் இட் அண்டர் சீஜ்னு அர்த்தம். அடைமதில் படுத்தின அன்றும் அன்னைக்கும் பெருமாளுடைய பிரபாவம் அறியாதே, எம்பெருமானுடைய பெருமையை தெரியாமல் விளக்கு விட்டில் போல, அதாவது விட்டில் பூச்சிகள்னு சொல்லுவாள், இன்செக்ட்ஸுக்கு வந்து எப்பவுமே வந்து அதுகள் வந்து ஃப்ளேம் வந்து பேர்ன் பண்ணிட்டு இருந்ததுனாக்க அதுகள் they always get attracted to the flame, even அது வந்து without realizing that they will get killed. அது மாதிரி விளக்கு விட்டில் போல, அதாவது they will get destroyed அப்படிங்கிறது இந்த ராட்சசர்களுக்கு தெரியாத மாதிரி அவ வந்து மேலும் மேலும் வராலாம். மேலும் மேலும் வந்து எம்பெருமானுடைய பானங்கள், ஸ்ரீராமனுடைய பானங்கள் வந்து அவளை கொல்றதான். அதுதான் சொல்றார், ஸ்ரீராமனுடைய பானங்கள் வந்து விளக்கு மாதிரி, அந்த ராட்சசர்கள் மேலும் மேலும் வராளோ அவ வந்து விட்டில் பூச்சிகள் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அறியாதே விளக்கு விட்டில் போல வந்து எதிர்ந்த பகல் போர் அறியாத, பகல் போர்னாக்க ராட்சசர்கள்லாம் ராத்திரி வேளையில தான் சண்டை போடுவாளோ இல்லையோ, அப்படி சொல்றார். பகல் போர் அறியாத கூட்ட யோதிகளை, கூட்ட யோதிகள்னாக்க வஞ்சகமாக, டிசீட்ஃபுல், அது வார் பண்றவாள், பேட்டில் பண்றவாளை எல்லாம் எனக்கு என்று இரையாக கொண்ட, அதாவது எம்பெருமானுடைய பானங்கள், ஸ்ரீராமனுடைய பானங்கள்லாம் வந்து சண்டை போட்டுக்கிறதா, இல்ல நான் தான் அவனை கொல்ல போறேன், இல்ல நான் தான் அவனை கொல்ல போறேன்னு சண்டை போட்டுக்கிறதாம். எல்லாம் எனக்கு என்று இரையாக கை கொண்ட, அது சொல்ல தீப்த பாவக சங்காச, அதாவது எரியிற தீ போன்ற அப்படின்னு அர்த்தம். அவருடைய திருச்சரங்கள் எம்பெருமானுடைய பானங்கள், அப்படிப்பட்ட பானங்களை உடையவனாய் ஸ்ரீராமன் இருந்தானோ இல்லையோ. அப்ப அது ஸ்ரீராமனுடைய பராக்கிரமத்தை சொல்றார். இது அப்புறம் சொல்லி பெருமாள் திருமொழியில ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் யூஸ் பண்ண ஒரு ஃப்ரேஸை சொல்றார், வெங்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய் நின்றவன். அப்படிப்பட்டவன் இல்லையோ ஸ்ரீராமன். வெங்கதிரோன் குலம்னா அர்த்தம் சூரிய வம்சத்துக்கு, வெம் கதிரோன் வெப்பமுடையனாக்க ஹாட்னு அர்த்தம், கதிரோன்னாக்க சன். ஸோ சூரிய வம்சத்துக்கு அவன் ஒரு விளக்கா இருக்கிறவன் இல்லையா. ஸோ அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமனை வந்து பெருமாள் திருமொழியில குலசேகர ஆழ்வார் டிஸ்கிரைப் பண்றார். அதை சொல்றார் இவர் சுவாமி தேசிகன். ஸோ அப்படிப்பட்ட ஸ்ரீராமனது அப்படின்னு சொல்லி அவனுடைய பராக்கிரமத்தை வந்து அவர் ஆழ்வார் அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகனும் அனுபவிக்கிறார். அதை இந்த வெங்கதிரோன் குலத்துக்கு ஒரு விளக்காய்ங்கிறது வந்து பெருமாள் திருமொழியில 10வது பதிகத்துல வருது. அதாவது 10வது பதிகம் பெருமாள் திருமொழி வந்து பேசிக்கலி அவர் வந்து gives a synopsis of ஸ்ரீ ராமாயணம், ஸ்ரீமத் ராமாயணம். அதுல சொல்றாரு வந்து அங்கண் நெடுமதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து உலகனைத்தும் விளக்கும் ஜோதி அப்படின்னு சொல்றச்சே என்ன சொல்றார், வெங்கதிரோன் குலத்துக்கு ஒரு விளக்காய் தோன்றி. ஸ்ரீராமன் வந்து அந்த சூரிய வம்சத்துக்கே ஒரு விளக்கா தோன்னா அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீராமனை சொல்றார். இதே குலசேகர ஆழ்வார் வந்து முகுந்த மாலால என்ன சொல்றார்,
ஜெயத்து ஜெயத்து கிருஷ்ணோ விஷ்ணு வம்ச பிரதீபகன்னு சொல்றாரு இல்லையோ. விஷ்ணு வம்சத்துக்கு விளக்கு வந்து யாரு? அந்த கிருஷ்ணன் அப்படின்னு அதுல சொல்றார். இங்க வந்து சூரிய வம்சத்துக்குன்னு சொல்றார். அதே மாதிரிதான் ஸ்ரீ ஆண்டாளும் சொல்றார், ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்குன்னு சொல்றாரு இல்லையோ கிருஷ்ணனை. அது மாதிரிதான் அவர் சொல்றார், வெங்கதிரோன் குலத்துக்கு ஒரு விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன், தன்னை உலகத்தெல்லாம் காப்பாத்தின இந்த வீரனான ஸ்ரீராமன் இருக்கானே, அப்படிப்பட்ட ஸ்ரீராமனை செங்கண் நெடுங் கருமுகிலை, அழகா சொல்றாரு பாருங்க, அவனுக்கு சிவப்பு கண்கள், என்ன பக்தர்கள் மேல அவனுக்கு பாசம் நிறைய உண்டு இல்லையா. நெடுங் கருமுகிலை, இவன் கார் மேகம் அவன். அப்படிப்பட்ட ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் அவர் சொல்ற இந்த க்ஷேத்திரத்துல உள்ள எம்பெருமான சொல்றார் அவர். அங்க உள்ள பெருமாளை வந்து ஸ்ரீராமனா பாவிச்சென்று பாடுறார் அவர். எங்கள் தனி முதல்வனை. ஸோ எங்கள் தனி முதல்வனாக்க மேட்ச்லெஸ் ஃபர்ஸ்ட் காஸ்ன்னு அர்த்தம். தனினாக்க இவனுக்கு ஈக்குவலா ஒத்துருமே கிடையாது. முதல்வன்னாக்க இவன் தான் ஆதி மூலம் அப்படிங்கிற அப்படிப்பட்ட எம்பெருமானை, எம்பெருமான் தன்னை என்றுகளோ கண்குளிர காணும் நாளே. பார்த்தேளா அந்த வார்த்தைகளை பார்த்தேளா? என்னைக்கு சுவாமின்னா என்னுடைய கண்கள் குளிர்ற மாதிரி நான் இந்த ஸ்ரீராமனை பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அதாவது இந்த திருச்சித்திரகூடத்துல இருக்கிற ஸ்ரீராமனை நான் என்னைக்கு பார்க்க போறேன் அப்படின்னு. இந்த வார்த்தைகளை பார்த்தேன்னாக்க பெருமாள் திருமொழியில உள்ள முதல் பதிகத்துல வந்து அவர் ஸ்ரீரங்கத்தை பத்தியும் கிட்டத்தட்ட சிமிலர் வார்த்தைகளை வச்சுதான் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றார்? திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளிகளும் கருமணியை கோமளத்தை கண்டன் கண்கள் என்றுகளோ கண்குளிர கழிக்கும் நாளே அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ. கிட்டத்தட்ட அதே இதுலதான் சொல்றாரு அவர். என்னைக்கு சுவாமி அவர் ஸ்ரீரங்கத்தை போய் பார்க்க போறேன்னு முதல் பதிகத்துல சொல்றார். என்னைக்கு சுவாமி இந்த திருச்சித்திரகூடத்துல போய் இந்த ஸ்ரீராமனை போய் பார்க்க போறேன் அப்படின்னு அழகா சொல்றாரு அவர். எனிவே இந்த வெண்கதிரோன் குலத்துக்கு ஒரு விளக்காய் நின்றவன்னு சுவாமி தேசிகன் வந்து குலசேகர ஆழ்வார் சொன்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணி இந்த ஃப்ரேஸை அனுபவிக்கிறார். அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன்னு ஸ்ரீராம அவதாரத்தை ரொம்ப அனுபவிக்கிறார் அவர். பட் அந்த காகுத்தன் பத்தி, காகுத்தன்கிறது ஸ்ரீராமன் தான். காகுஸ்தன் அப்படின்னு ஒரு ராஜாவத்தன் இருந்தான் இந்த இக்ஷ்வாகு வம்சத்துல. அதனால அந்த வம்சத்துல வந்தவனால ஸ்ரீராமனுக்கும் காகுத்தன்னு பேரு. அது இந்த காகுத்தன்கிற வார்த்தையை சொல்றச்சே வந்து அவருக்கு யூ வாண்ட் டு சே சம்திங் மோர். அவன் வெறும் பராக்கிரமத்தை மாத்திரம் அல்ல, அவனுடைய குணாதிசயத்தையும் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். அவர் என்ன சொல்றாருனாக்க, மாயாவிகளான ராட்சசரும் கூட மோகிக்கும்படி மனுஷ பாவத்தை முன்னிட்டு நின்றவன் சுவாமி. நீர் வந்து அவனுடைய பராக்கிரமத்தை மாத்திரம் நினைச்சது, ஆஹா இவன் பெரியவன், இது ஆர்ச்சர் அவன் அப்படின்னு அது மாத்திரம் சொல்றதா நினைச்சுக்காதையும், அவனுடைய குணங்கள் வந்து எப்படி தெரியுமா? ராட்சசர்கள் கூட அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. ராட்சசர்களுக்கு கூட அவனுக்கு ஸ்ரீராமனை ரொம்ப பிடிக்குமா. அந்த அளவுக்கு குணம் வந்து எக்கச்சக்கமான நல்ல குணமா. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றா. இதுல ஸ்ரீமத் ராமாயணத்துல வந்து இவன் ராவணன் வந்து ஒரு பெரிய ஸ்கீம் ஒண்ணு பண்றான். நான் வந்து அவன் மாரீச்சன் கிட்ட போறான். தன்னுடைய தாய் மாமனான மாரீச்சன் கிட்ட போய் சொல்றான், மாமா நீ வந்து ஒரு இது மான் மாதிரி வேஷம் போட்டு போய் இந்த ஸ்ரீராமனை டிஸ்ட்ராக்ட் பண்ணு, அந்த சமயத்துல நான் சீதையை தூக்கின்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து மாரீச்சன் வந்து ரியலி கிவ்ஸ் இட் ஸ்ரீ ராவணன். அப்ப சொல்றான் அவன், ராவணா நீ என்ன நினைச்சுட்டு இருக்க? அந்த ஸ்ரீராமனா எவ்வளவு நல்லவன் தெரியுமா? நீ வந்து ஒரு 1ஆம் நம்பர் அயோக்கியன், அதனால நீ வந்து அவனும் ஒன்ன மாதிரின்னு நினைச்சுட்டு இருக்கியா? இந்த ராமனுடைய எவ்வளவு நல்லவங்கிறத நான் உன்கிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி பெருசா வரிசையா ஒரு எக்கச்சக்கமா ஸ்லோகம் சொல்றான் பாருங்க. நச்ச பித்ரா பரித்யக்தோ, அதாவது இஸ் நாட் ஃபோர்சேக்கன் பை ஹிஸ் ஃபாதர். நீ நினைச்சுட்டு இருக்க தசரதன் வந்து அவனை வந்து அபேண்டன் பண்ணி நீ காட்டுக்கு போய் எனக்கு ஒன்னு பிடிக்கலன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்க. தட்ஸ் நாட் why he entered the forest. Nacha pitra parityakto, he was not forsaken by his father. Na maryada katanchana, nor as he crossed the limits of maryada, the line cross பண்ணல அப்படிங்கிறான். Nor as he crossed the limits of decency even a little அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நலுப்தோ நச்ச துஷீலோ, அதாவது இஸ் நாட் மைசர்லி. நலுப்தோ அவன் வந்து ஒரு கஞ்சனும் இல்லை, செல்ஃபிஷும் இல்லை. நச்ச துஷீலோ இஸ் நாட் இஸ் ஹி ஆஃப் பேட் கேரக்டர் அப்படின்னு சொல்றான். நச்ச க்ஷத்ரிய பாம்சனஹ, இஸ் நாட் அ பிளமிஷ் ஆன் தி க்ஷத்ரியாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் வந்து நதீக்ஷ்ணோ நச்ச பூதானாம், அவன் வந்து இஸ் நாட் க்ரூவல். சர்வஷோ மஹிதே ரதஹ, nor does he do any harm to others அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் பாருங்க அழகா சொல்றான் பாருங்க, ராமோ விக்கிரகவான் தர்ம, ஒரு ராட்சசன் சொல்றான் பாருங்க, ராமோ விக்கிரகவான் தர்ம, தர்மம் வந்து ஒரு விக்கிரகம் ரூபல வந்திருக்கு, தர்மமே வடிவெடுத்து வந்திருக்கு, அதுதான் ராமன் அப்படிங்கிறான்.
ராமோ விக்கிரகவான் தர்ம சாது சத்ய பராக்கிரமக. அவன் ஒரு சாதுடார் ராவணா. அவனுடைய பராக்கிரமம் வந்து நிஜம், இது உலகமே தெரியும். அது சாது சத்ய பராக்கிரமக ராஜா சர்வஸ்ய லோகஸ்ய, எல்லா உலகங்களுக்கும் ராஜா வந்தானடா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். தேவா நாமகவான் இவ, இந்த லைக் இந்திரா இஸ் தி லார்ட் ஆஃப் ஆல் தி தேவாஸ். அது மாதிரி இவன் வந்து உலகத்துக்கு எல்லா உலகங்களுக்கும் ராஜா வந்தானே. அப்ரமேயம் ஹி தத்தேஜோ, ஆஹா என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அப்ரமேயம், அளவிட முடியாதது அப்படிங்கிறார். அவனுடைய மகிமை இருக்கே தத்தேஜோ, அவனுடைய மகிமை வந்து அந்த பெருமை வந்து அளவேட முடியாது, அப்படிப்பட்டவன். யஸ்ய சா ஜனகாத்மஜா, அந்த ஜனக புத்திரியுடைய பதியான ஸ்ரீராமன் இருக்கானே, அவன் வந்து அப்ரமேயம் ஹி தத்தேஜோ அப்படின்னு சொல்றார். நத்வம் சமர்த்தஸ்தாம் ஹர்த்தும், அதாவது என்ன சொல்றாருனாக்க, you are not qualified to kidnap Sita அப்படிங்கிறார். you're not even competent to kidnap Sita. Rama chapashrayam vane, because she is protected by the arrows of Sri Rama அப்படிங்கிறார். எதுக்கு சொல்றேன்னாக்கா, மாரீச்சன் வந்து இது வந்து left out some of the slokams. நீங்க நம்பர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஸ்கண்டினியூட்டி இருக்கும். So எதுக்கு சொல்றேன், so only some of the only a selected subset of the slogans have been given. அவன் வந்து ராட்சசர்களே மோகிக்கிறபடின்னு சொல்றாரோ இல்லையோ, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இது. மாரீச்சன் வந்து எவ்வளவு தூரத்துக்கு அவனுடைய புகழ சொல்லிட்டு இருக்கான், ஸ்ரீராமனுடைய புகழ சொல்லிட்டு இருக்கான்ங்கிறது இதை பார்த்தா தெரியும். அதுதான் சுவாமி தேசிகனும் அனுபவிக்கிறார். அவர் காவகத்திரங்கள் சுவாமி, அவன் வந்து பராக்கிரமம் மாத்திரம் இல்ல, அவனுக்கு அவனுடைய குணசீலத்தை பார்த்தேளா, மாரீச்சனே அனுபவிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? ஆமா. சோ கடியார் பொழில் அரங்கத்தம்மான். சோ கடியார் பொழில் அரங்கத்தம்மான்ங்கிற ஃபேஸ் வரைச்சு அது வந்து ஸ்ரீரங்கத்தோட மகிமையை சொல்றார் அவர். சூரிகள் முதலாக, நித்திய சூரிகள் முதலாக ஸ்தாவர ரூபங்களை கொண்டு, அதாவது மரம் செடி கொடிகளாய் அதெல்லாம் வச்சுட்டு எப்பொழுதும் மனம் பரப்பி கொண்டு நிற்கின்ற நித்யாமோதராய்னாக்க எப்பொழுதும் மனம் பரப்பி கொண்டு நிற்கின்ற ஆராமங்களாலே சோலைகளாலே சூழப்பட்ட கோயில் ஆழ்வார். அதாவது ஆராமம் அப்படிங்கிற இது ஆராமம் சூழப்பட்ட அப்படிங்கிற வார்த்தை வந்து சிறிய திருமடல்ல வந்து திருமங்கை ஆழ்வார் யூஸ் பண்றாரு. அவர் சிறிய திருமடல்ல இவ பரகால நாய்க்கு நாயிகா பாவத்தை சொல்றார். நம்ம இது சிறிய திருமடல் உபன்யாசத்துல பார்த்திருக்கோம். அவள் கடைசியில சொல்றாரு, நான் மடல் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றச்சே, இந்த மனுஷன் வந்து ஒரு அட்ரஸ் உள்ள ஆள் இல்ல சுவாமி, அவனுக்கு எக்கச்சக்கமான அட்ரஸ் வச்சுட்டு இருக்கான். இங்க ஒரு வீடு வச்சுட்டு இருக்கான், அங்க ஒரு வீடு வச்சுட்டு இருக்கான். அதனால எங்கன்னு போய் தேட போறா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான் அவன். நான் அவன் இருக்கிற அட்ரஸ் ஒண்ணு விடாம நான் ஒவ்வொன்னா ஊரா போய் அவனை துரத்தி அடிக்க போறேன் அப்படின்னு சொல்றா. அது அப்பதான் சொல்றா அவள், நான் அவனை காரார் திருமேனி காணும் அளவும் போய் எங்கெல்லாம் போவேன் தெரியுமா? திருவேங்கடத்துக்கு போவேன், திருக்கோவலூர் போவேன், காஞ்சிபுரத்துக்கு போவேன், திருவூரகம் போவேன், திருப்பேரகம் போவேன், திருவள்ளரை போவேன், திருவெக்கா போவேன், திருவாலி போவேன், திருத்தன்கால் போவேன், திருநறையூர்னு சொல்ற இந்த இது நாச்சியார் கோவிலுக்கு போவேன், திருப்புலியூர் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில சொல்றா, ஆராமம் சூழ்ந்த அரங்கம், சோலைகள் சூழப்பட்ட ஸ்ரீரங்கம் இருக்கு இல்லையா, அங்கேயும் போய் நான் அவனை போய் இது பண்ண போறேன். I'm not going to leave him alone அப்படிங்கிற மாதிரி சொல்ற. ஆராதிக்க சர்வ சுவாமித்துவம் தோற்ற கண் வளர்ந்து அருளுகின்ற அவன் தான் எல்லாருக்கும் தலைவன், எல்லாருக்கும் எஜமானன் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரியுற மாதிரி கண் வளர்ந்து அருளுகின்ற பெரிய பெருமாளுடைய அப்படிங்கிற மாதிரி. அதான் நித்திய சூரியகள்ல இருந்து ஆரம்பிச்சு முதலாக ஸ்தாவர ரூபங்களை கொண்டு, அதாவது தாவரங்கள் மரம் செடி கொடிகளை வச்சு எப்பொழுதும் மனம் பரப்பின் இருக்கிற அந்த சோலைகள்லாம் சூழப்பட்ட அந்த ஸ்ரீரங்கத்துல இவன் கண் வளர்ந்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட மகிமை உடையவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்புறம் அவனுடைய ஆடையோட அழகை ரொம்ப ரசிச்சு சொல்றார் அவர். ஆடை வந்து எப்படின்னாக்க பாருங்க, ரொம்ப ரொம்ப அனுபவிக்கிறார் பாருங்க. படிச்சோதி ஆடையோடும் பல்கலனாய் என் பைம்பொர் கடிச்சோதி கலந்ததுவோ, அதாவது திருவாய்மொழியை கோட் பண்றாப்பா. அந்த ஆடை பார்த்தாக்க, பீதாம்பரத்தை பார்த்தாக்க எவ்வளவு ஜோதி, எவ்வளவு ஜெகஜோதியா இருக்கு. அது வந்து ஸ்ரீ நம்மாழ்வார் சாதிக்கிறாரு. அதாவது சில சமயங்கள்ல நமக்கு சந்தேகம் வரும், என்ன சுவாமி இவார் ஆபரணங்கள்லாம் வந்து ரொம்ப ஜொலிக்கிறது அப்படிங்கிறா. ஆபரணங்கள் அதனாலதான் எம்பெருமான் ஜொலிக்கிறானா? ஆபரணங்களால எம்பெருமான் ஜொலிக்கிறானா, எம்பெருமானால ஆபரணங்கள் ஜொலிக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமோ இல்லையோ. அதே கேள்விதான் ஸ்ரீ நம்மாழ்வாரும் கேட்டிருக்காரு அவர். பட் அது ஒரு ரிட்டாரிக்கல் கொஸ்டினா கேட்டிருக்காரு அவர். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மாழ்வார் வந்து, சுவாமி உம்முடைய திருமுடி இருக்கே, கிரீடம் இருக்கே, அது ரொம்ப ஜெகஜோதியா மினுங்கிறது சுவாமி. ஆனா எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு,
அது இட் cannot be naturally the shining. எனக்கு தோன்றது உம்முடைய முகஜோதி இருக்கு இல்லையா, அந்த முகஜோதி தான் முடிஜோதியாய் மலர்ந்ததோ, உம்முடைய கிரீடத்துல உள்ள ஜோதியாக அதுதான், உம்முடைய திருமுகத்துல உள்ள ஜோதி தான் அந்த மாதிரி அப்படி ஸ்ப்ரெட் ஆச்சோ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி வந்து உம்முடைய திருவடியில இருக்கிற ஜோதி இருக்கே, அதுதான் நீர் நின்று இருக்கிற அந்த பத்ம ஆசன பத்மம்னு சொல்லுவாளே, நீர் நின்று இருக்கிற தாமரை, அதுவும் ஜொலிக்கிறதே, அது வந்து உம்முடைய திருவடினாலதான் அது ஜொலிக்கிறதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவர். அடிச்சோதி, உம்முடைய திருவடியில இருக்கிற ஜோதி நீர் நிக்கிற தாமரை பூ இருக்கு இல்லையா, அது மேல போய் அதை ஜொலிக்க வைக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் ஒண்ணு கேட்கிறார். அதே மாதிரி உம்முடைய திரு ஆடை இருக்கே, பீதாம்பரம், அதே மாதிரி பல்கலனா இந்த திரு ஆபரணங்கள்லாம் நிறைய போட்டுருக்கிறேன், அதெல்லாம் போட்டுருக்கிறேன், அதெல்லாம் வந்து உம்முடைய திரு அறையில உள்ள ஜோதி தான் அதுல வந்து உம்முடைய பீதாம்பரத்து மேலேயும் போய் உம்முடைய திரு ஆபரணங்கள்லயும் பட்டு அதை ஜொலிக்க வைக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. திருமாலே கட்டுரையே அப்படின்னு. இவருக்கு டவுட்லாம் ஒண்ணும் கிடையாது, பட் இருந்தாலும் டவுட் இருக்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரி, நான் எனக்கு தோன்றது சுவாமி, உம்முடைய ஜோதி தான் வந்து எல்லாத்தையும், உம்முடைய பீதாம்பரம், உம்முடைய ஆபரணம் எல்லாத்தையும், உம்முடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஜொலிக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சுதான் சொல்றாரு, அரை சிவந்த ஆடையின் மேல் ஸ்ரீ நம்மாழ்வார் சாதிக்கிறாரே திருவாய்மொழியில, படிச்சோதி ஆடையோடும் பல்கலனாயினின் பைம்பொர் கடிச்சோதி கலந்ததுவோன்னு சொல்றாரே என்னும்படி, அப்படி திகழான் என்ற, அதாவது அப்படி திகழ்கின்ற திருவரையில, அப்படிப்பட்ட திருவரை இது. அதாவது அந்த திருவரையுடைய ஜோதி தான் வந்து அவருடைய பீதாம்பரம், அவருடைய ஆபரணங்களுக்கெல்லாம் அது அழகு கொடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அப்படிப்பட்ட திருவரையில மது கைட்டபர் ருத்ர படலம், அதாவது மது கைட்டபர் அப்படிங்கிற அசுரர்களை வந்து எம்பெருமான் அவளை அழிக்கிறச்சே, அவள் தன்னுடைய தொடையால அவளை நசுக்கி கொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்வா. அப்படி பண்றச்சே வந்து ரத்த பெருக்கு இருந்தது இல்லையா, அந்த ரத்த பெருக்குனால அவனுடைய ஸ்கின் வந்து சிவப்பா தெரியுதுதான். ஸோ அதனால வந்து இந்த ஒருவேளை பீதாம்பரமும் அந்த சிவப்பு கலர் அதனால வந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். போல பாட்டலமாய்னா பெருகி ஓடுற மாதிரி மரகதகிரி மலையிலே, மரகதகிரி மேகலையிலே, அதாவது இங்க பாருங்க, பச்சை மாமலை போல் மேனின்னு சொல்றாரோ இல்லையோ, மரகதம்ங்கிறது எமரால்டுங்கிறது பச்சை நிறத்துல இருக்கும். ஸோ எம்பெருமான் வந்து ஒரு மரகதகிரி மாதிரி இருக்கான். அந்த மரகதகிரியில ஒரு மேகலைன்னா ஒட்டியானம், அந்த ஒட்டியானம் போட்டாக்க, அது வந்து போட்டு விட்டாக்க, அது வந்து ஒரு அதனுடைய வெளிச்சம் வந்து இந்த காலம்புறத்து இளம் வெயில்னு சொல்லுவாள், பாலாதபம்னாக்க இளம் வெயில் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது யங் சன்லைட் அப்படிங்கிற மாதிரி, அந்த சன்லைட் வந்து பறந்தாற் போலே இருக்கிற திருப்பிதாம் ஒரு, அதாவது மரகதகிரியில ஒரு ஒட்டியானம் போட்டாக்க, மேகலை ஒண்ணு போட்டாக்க, அதுல இருந்து வர வெளிச்சம் வந்து அதாவது ஒரு இளம் சூரியனுடைய ஒளி மாதிரி உம்முடைய பீதாம்பரம் வந்து அது மாதிரி பாக்குறதுக்கு அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். உம்முடைய பீதாம்பரம் பாக்குறதுக்கு வந்து இந்த இளம் வெயில் மாதிரி இருக்கு. அந்த இளம் வெயில், அந்த வெளிச்சம் எதுல இருந்து வருதுன்னாக்க, உம்முடைய மரகதகிரி மாதிரி இருக்கிற உம்முடைய திருமேனியில ஒரு ஆபரணம் போட்டுருக்கீர், மேகலை ஒண்ணு போட்டுருக்கீர், அதுல இருந்து வர்ற ஒளி மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். அப்படின்னு இவர் திருப்பாணாழ்வார் அப்படி அனுபவிக்கிறதாக இவர் சொல்றாரு, அவர் சுவாமி தேசிகன் சொல்றாரு. இவரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறார். இந்த மரகதகிரி அப்படிங்கிறதுலாம் வந்து யூ ஒன்ட் ஃபைண்ட் இட் இன் திருப்பாணாழ்வார்ஸ் ஒரிஜினல் இது, பட் அந்த அரை சிவந்த ஆடையின் மேல் அப்படிங்க சொல்றது வந்து இந்த மரகதகிரி மேல ஒட்டியானம் போட்டுனதுனால இந்த மாதிரி வந்து பீதாம்பரத்தை ஜொலிக்க வைக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். அப்புறம் வந்து இந்த சென்றதாமன் சிந்தனையில வந்து அது ஆழ்வாருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் வந்துருத்தான். ஏதாவது தன்னுடைய மனசு வந்து, சிந்தனைனாக்க மனசு, தன்னுடைய தாட்ஸ் வந்து எப்படி இந்த பீதாம்பரத்து மேல போச்சு அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் வந்துருத்தான். ஏன்னாக்க சொல்றாரு அவர் வந்து, இவ்வளவு நாள் வந்து பெண்கள் விஷயத்துல ஈடுபட்டு இருந்தது என்னுடைய மனசு வந்து, அவனா அப்படி அதெல்லாம் விட்டுட்டு எப்படி இப்போ ஒரு சத் விஷயத்துல போய் ஈடுபடுறது அப்படின்னு ஆழ்வாருக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம் வந்துருது. அதுதான் சொல்றாரு அவர், சென்றதாம் என் சிந்தனையே அப்படிங்கிறது. அது வந்து அது ஆழ்வார் எப்படி அனுபவிக்கிறார் பாருங்கோ. அனாதி காலம்னாக்க ரொம்ப வருஷமாக, ஃப்ரம் டைம் இம்மெமோரியல் அப்படிங்கிற மாதிரி, அனுச்சித விஷயங்களிலே ஓடி, அதாவது அனுச்சித விஷயம்னா என்ன அர்த்தம், ஜீவாத்ம ஸ்வரூபத்துக்கு தகாத விஷயங்கள். ஜீவாத்ம ஸ்வரூபம்னா என்ன, நம்ம எம்பெருமானுக்கு நாம் அடிமை, அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும், அதுதான் நம்மளுடைய இன்ட்ரின்சிக் நேச்சர். அதுக்கு ஒவ்வாத விஷயங்கள்ங்கிறது என்னது, நம்மளுடைய பஞ்ச இந்திரியங்கள் சொல்ற தேடி போறோமோ இல்லையோ, ஓடி போறோமோ இல்லையோ, ஆவியே அமுதே நனைந்துருகி அவரவர் பனைமுலை துணையா
பாவியேன் உணராது எத்தனை பகலும் பழுது போய் ஒழிந்தன நாட்கள்னு சொல்றாரோ இல்லையோ இவர் திருமங்கை ஆழ்வார். அதே மாதிரி அந்த மாதிரி நம்மளுடைய சொரூபத்துக்கு சம்பந்தம் இல்லாத அந்த மாதிரி பஞ்ச இந்திரியங்களுடைய அந்த அதுகள் ஆசைப்பட்டதுக்கு பின்னாடி போறது பார்த்தீங்களா, அதைத்தான் சொல்றவர். அந்த மாதிரினா போயிட்டு இருந்தது என்னுடைய மனசு. அப்ப அவர்கள் ஆடையிலே கட்டுண்ட என் சிந்தை, அந்த பெண்களுடைய ஆடையில தான் என்னுடைய சிந்தனை வந்து இட் வாஸ் பவுண்ட் பை தட் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதுலனா என்னுடைய மனசு கட்டுப்பட்டு இருந்தது. எப்படி இதுக்கு திடீர்னு இன்னைக்கு இந்த ஒரு சத் விஷயம் எம்பெருமானுடைய பீதாம்பரத்துல பெண்களுடைய ஆடையை விட்டுட்டு எம்பெருமானுடைய ஆடையில எப்படி போய் அது மனசு போச்சு அப்படின்னு ஆழ்வாருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருத்தான், ரொம்ப ஆச்சரியம் வந்துருத்தான். சோ அவர்கள் ஆடையிலே கட்டுண்ட என் சிந்தை, அதாவது பெண்களுடைய ஆடையிலே கட்டுண்ட என் சிந்தை, இவன் திருவடிகளை பற்றின என்னாலும் மீட்க உண்ணாதபடி, அதாவது என்ன ஈவன் ஐ டோன்ட் ஹேவ் எனி கண்ட்ரோல் ஓவர் மை மைண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். திரு பீதாம்பரத்திலே சென்று துவக்குண்டது, அதுல போய் ஈடுபட்டு இருக்கேன். துவக்குண்டதுன்னா ஈடுபட்டதுன்னு. சோ பெண்களுடைய ஆடையை விட்டுட்டு இந்த எம்பெருமானுடைய ஆடையில போய் என்னுடைய சிந்தனை போயிடுத்தே அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர் அனுபவிக்கிறார். ஆஹா, எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. என் சிந்தனை சென்றதாம் என்கையாலே ஆச்சரியம் தோற்றுகிறது. அதுல வந்து ஆச்சரியம் தெரிகிறது. பார்த்தேடா, ஆழ்வாருடைய ஆச்சரியம் உங்களுக்கு தெரியுறதா அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். சென்றது நான் பிரேரிக்க போந்ததென்று, அதாவது நான் பிரேரிக்கன்னா நான் தூண்டி என்னோட மனசு அங்க பீதாம்பரத்துல போய் இது பண்ணல அப்படின்னு சொல்றாரு. பிரேரிக்கனாக்கா ஐ டென்ட் ப்ராட் இட் அப்படிங்கிறாரு. ஐ டென்ட் ப்ராட் இட், பிரேரிக்க போந்ததென்று, நான் ப்ராட் பண்ணனால அது போல சுவாமி அது தன்னாடியே போயிடுத்தது அப்படின்னாக்க விஷய வைலட்சண்யத்தாலே, அது விஷய பிகாஸ் ஆஃப் த க்ளோரி ஆஃப் த டார்கெட், பிகாஸ் ஆஃப் த க்ளோரி ஆஃப் தட் பீதாம்பரம், அதனாலேயே அது வந்து ஆக்ருஷ்டமாயிட்டு, இட் வாஸ் அட்ராக்டட் பை இட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால ஆழ்வாருடைய அந்த ஆச்சரியத்தை அது காமிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்றாரு அவர். சரியா? ஸோ அதான் பாசுரத்துடைய அழகு. ஸோ யூ கேன் see that இவர் வந்து ரொம்ப டீட்டெயில்டா சுவாமி தேசிகன் அதை அனுபவிச்சிருக்காரு அப்படிங்கிறது. இந்த நாராயணியத்திலையும் வந்து இந்த எம்பெருமானுடைய பீதாம்பரத்தை அனுபவிக்கிற ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. எல்லாமே இந்த 100வது தசகத்துல தான் எம்பெருமானுடைய இது கட்டாட்சம். எம்பெருமான் வந்து அவருக்கு சேவை கொடுக்கிறார். அப்போ வந்து கேசாதி பாதாந்தமாக டிஸ்கிரைப் பண்றச்சே எம்பெருமானுடைய இந்த இதையும் சொல்றாரு அவர், பீதாம்பரத்தையும் சொல்றாரு அவர். அதுல வந்து என்ன சொல்றாருனாக்க, அங்கே பஞ்சாங்க ராகை, அதாவது உடம்புல வந்து பஞ்ச அங்கங்கள் 5 இன்கிரீடியன்ஸோடு இருக்கிற தைலம் வந்து ரதிசய விகச, அது வந்து சுவாமி உங்களுடைய உடம்புல வந்து ஒரு அழகான தைலம் ஒண்ணு தடவின்றிருக்கே போல இருக்கு, அதுல 5 பதுங்கள் இன்கிரீடியன்ஸ் இருக்கு போல இருக்கு, அது ரதிசய விகச, அதுல உள்ள மனம் வந்து உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கு சுவாமி. இந்த சௌரபானாக்க ஃப்ரேக்ரன்ஸ்னு அர்த்தம். கிருஷ்ணலோகம் அது வந்து இட் இஸ் சார்மிங் த ஹோல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாரு அவர். அது வந்து என்ன, லீனா நேக திரிலோகி விததி மபி கிருஷாம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நார்மலா வந்து பெண்களுடைய இடைகள் வந்து சொல்றச்சேதான் அது வந்து ரொம்ப என்னது ரொம்ப மெல்லிசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. கம்பன் வந்து சீதையோட இடையை பத்தி சொல்றச்சே, இடைனாக்க வெயிஸ்ட்னு அர்த்தம். சீதையோட வெயிஸ்ட பத்தி சொல்றச்சே, பொய்யோ எனும் இடையாளுடன் இளையானுடன் போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவளுக்கு இடைன்னு ஒண்ணு இருக்கா, அது நிஜமா பொய்யா அப்படிங்கிற அளவுக்கு டவுட் இருக்குமா, அவ்வளவு ஸ்லெண்டரா இருக்குமா சீதையோட வெயிஸ்ட். இவர் பட்டத்திரி என்ன சொல்றாருனாக்க, எம்பெருமானுடைய வெயிஸ்ட் எவ்வளவு சின்னதா இருக்கு தெரியுமா, இது 3 உலகமும் இது வச்சுன்னு இருக்கே, திரிலோகி விததி மபி கிருஷாம் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, அந்த 3 உலகமும் அதுக்குள்ள அடங்கி இருக்கு, அந்த வெயிஸ்டுக்குள்ள அடங்கி இருக்கு. ஆனாலும் சுவாமி விப்ரதம் மத்தியவல்லியும் அப்படிங்கிறார். அது வந்து இட்ஸ் தி வேஸ்ட் இஸ் லைக் அ க்ரீப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். விப்ரதம் மத்தியவல்லியும் அப்படின்னு, அது வந்து கொடி மாதிரி இதா இருக்கு, மெல்லிசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதை. அப்புறம் வந்து என்ன சொல்றாருனாக்க, உங்களுடைய ஹோல் சுவாமி தேசிகன் கொடுத்த அது எக்ஸாம்பிள் என்னன்னாக்க, எம்பெருமானுடைய திருமேனி மரகத திருமேனியா இருக்கு, அதுல ஒரு ஒட்டியானம் போட்டாக்க அதுல வந்து அதனோட வெளிச்சம் வந்து பீதாம்பரம் வந்து பீதாம்பரத்துல பட்டு அந்த பீதாம்பரமே வந்து ஒரு மார்னிங் சன்லைட் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்லையோ. இவர் அது மரகத கிரிக்கு மேல இவர் சொல்றார், ஒரு சாஃபயர் ஆலான ஒரு மலை எப்படி இருக்கும், அந்த மலையில வந்து ஒரு கோல்டன் இந்த ரிவர் மாதிரி ஒன்று ஃப்ளோ ஆச்சுன்னா அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ யுவர் பாடி இஸ் லைக் அ ராக் ஆஃப் சஃபயர் and is adorned by a yellow silk cloth, அதான் நம்முடைய பீதாம்பரம், which is shining like molten gold அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது சாஃபயர் மாதிரி நீல நிறத்து மலையில
பொன் வந்து அப்படி ஒரு ஆறு ரிவர் மாதிரி வழிஞ்சு போச்சுனாக்க ஓடித்துனாக்க எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கு சுவாமி உங்களுடைய பீதாம்பரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அண்ட் ஆல்சோ உங்களுடைய இது மேகலை இருக்கே, யூ ஆர் வேரிங் அ girdle made of studded gems and mini bells in it. அதனுடைய ரேகைகளும் வந்து எமிட்டிங் brilliant rays, அதனுடைய ரேகைகளும் கண்ணை பறிக்கிறது, அதனுடைய அழகிலையும் நாங்கள் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரியா? ஒரே ஒரு நிமிஷம் சாதிச்சிடுறேன். அது பூயம் அங்கே பஞ்சாங்கராகைரதிசய விகச சௌரபா கிருஷ்டலோகம் லீனானேகத்ரிலோகி விததிமபி கிருஷாம் பிப்ரதம் மத்யவல்லீம் சக்ராஸ்மன்யஸ்ததப்தோ ஜ்வலகனகநிபம் பீதச்சேலம் ததானம் த்யாயாமோ தீப்தரஷ்மி ஸ்புடமணிரசனா கிங்கிணி மண்டிதம் த்வாஹாம். ஸோ மூணாவது லைன்ல சொல்றா, சக்ராஸ்மன்யஸ் ததப்தோ ஜ்வல கனக நிபம். கனக நிபம் அதாவது லைக் மோல்டன் கோல்டு மாதிரி உங்களுடைய பீதாம்பரம் இருக்கு, ஆனா சாஃபயர் ராக் அப்படிங்கிற மாதிரி, அது வந்து கண்ணை பறிக்கிறது அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. That's almost borrowed exactly from Swami Deshikan's description. Only thing is அந்த எமரால்ட் மவுண்டனுக்கு பதிலாக சாஃபயர் மவுண்டன் ஆயிடுத்து எம்பெருமானுடைய திருமேனி. சரியா? ஓகே, ஸோ அது வந்து ரெண்டாவது பாசுரம். ஸோ மூணாவது பாசுரத்தை வந்து சுருக்கமா பார்த்துடலாம். அதை ஸோ மூணாவது பாசுரம் வந்து இப்போ வந்து எம்பெருமானுடைய திருநாபியை பார்த்து ரசிக்க போறார் அவர். ஸோ இதுல வந்து சொல்றார் அவர், இதுலயும் வேங்கட மாமலை பத்தி ரெஃபர் பண்றார் பாருங்கோ. மந்திபாய் வடவேங்கட மாமலை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதாவது திருவேங்கட மலையில வந்து குரங்குகள் வந்து கிளைக்கு கிளை தாவின் இருக்குமோ இல்லையோ அதை சொல்றாரு அவர். மந்தினாக்க குரங்குகள், குரங்குகள் பாய்ஞ்சுன்னு இருக்கும். பாய்னாக்க தாவறது, ஸ்விங்கிங் ஃப்ரம் ஒன் limb to another of a tree or from one tree to another. ஸோ பாயறதுக்கு தான் பாய்னு பேர். குரங்குகள் பாய்ஞ்சுன்னு இருக்கிற குரங்குகள், where the monkeys swing from one tree to another. அப்படிப்பட்ட வடவேங்கட மாமலை, வடனாக்க வடக்கு திசையில இருக்கிற வேங்கட மாமலை, திருவேங்கடத்து மலை இருக்கே அப்படிங்கிற மாதிரி வியாக்கியானத்துல பாக்குறச்சே இது வந்து இதுல வந்து we will see that this மந்தி வந்து refers to சம்சாரிகள். சம்சாரிகளுக்கு வந்து எப்படி வந்து இந்த ஐம்புலன்கள் வந்து அவளை இந்த பக்கம் அந்த பக்கம்னு இழுத்துட்டு இருக்கோ, அப்படிப்பட்ட அது மாதிரின்னு அர்த்தம். ஸோ சம்சாரிகள் வந்து குரங்குகள் மாதிரி. குரங்குகளுக்கு வந்து ஒரு கிளையில இருக்கிறச்சே அந்த பழத்தை சாப்பிடுங்கள், ஆனா திடீர்னு இன்னொரு கிளையில உள்ள பழம் நன்னா இருக்கிற மாதிரி தோணும், அதனால அங்க ஸ்விங் பண்ணுங்கள். அங்க இருக்கிறச்சு வேற ஒன்னத்தை பார்க்குங்கள், திரும்ப அதனால அங்க போகுங்கள். அது மாதிரி சம்சாரிகளும் அப்படிதான். அவளும் வந்து ஐம்புலன்கள், இந்த பஞ்ச இந்திரியங்கள் வந்து அவளை வந்து ஒவ்வொரு திசையிலையும் ஒரு கூட்டிட்டு போயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஆனா மந்திபாய் வடவேங்கட மாமலை அப்படிப்பட்ட திருவேங்கட மலையில வானவர்கள் சந்தி செய்ய நின்றான். வானவர்கள்னாக்க நித்திய சூரிகள். நித்திய சூரிகள்லாம் கூட வந்து இது கீழே வந்து எம்பெருமான வந்து ஆராதனை பண்றான். சந்தினாக்க ஆராதனை பண்றான்னு அர்த்தம். சந்தி செய்ய நின்றான். அப்படி நித்திய சூரிகள்லாம் கூட ஆராதனை செய்யற மாதிரி அவன் வந்து நின்ற திருக்கோலத்துல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. சந்தின்னாக்க எப்படி ஆராதனம்ங்கிற அர்த்தம்னாக்க, சந்திங்கிறது சந்தியாவந்தன மனசுல வச்சுக்கோங்க. சந்தியாவந்தனம்ங்கிறது எம்பெருமான ஆராதனை பண்ற மாதிரி. இட்ஸ் a ritual that is done at certain times of the day. பட் இருந்தாலும் அது வந்து எம்பெருமான ஆராதனை பண்ற ஒரு ரிச்சுவல் அப்படிங்கிறதுனால in general any ritual on எம்பெருமான் gets to be called the சந்தி அப்படிங்கிற மாதிரி. ஸோ வானவர்கள் சந்தி செய்ய நின்றான். வானவர்கள் நித்திய சூரிகள் வந்து எம்பெருமானுக்கு ஆராதனம் செய்யற மாதிரி அவன் வந்து நின்ற திருக்கோலத்துல சேவை சாதிக்கிறானே அந்த திருவேங்கட மலையில. அந்த திருவேங்கட மலையில குரங்குகள் வந்து இங்கேயும் அங்கேயும் தாவின் இருக்கு, இந்த சம்சாரிகள் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படின்னு சொல்லிட்டு அரங்கத்து அரவின் அணையான், ஸ்ரீரங்கத்துல இந்த ஆதிசேஷன் அப்படிங்கிற பாம்பு மேல, அரவின்னாக்க பாம்பு மேல, பாம்பை அணைனாக்க பெட், அதை படுக்கையாக கொண்ட எம்பெருமான், பெரிய பெருமாள்னு அர்த்தம். ஸோ ஸ்ரீரங்கத்துல ஆதிசேஷனை படுக்கையாக கொண்ட, அதுல கண் வளர்ந்து வருகின்ற பெரிய பெருமாள் இருக்கானே, அந்த பெரிய பெருமாள்
அவனுடைய அந்தி போல் நிறத்து ஆடையும். திரும்ப பாருங்க, பீதாம்பரத்தை டிஸ்கிரைப் பண்றார். பட் அது that's incidental. It's on the way to describing his navel. It's almost like ஒரு ஜியோகிராபிக்கல் பொசிஷன் கொடுக்கறச்சே இதுக்கு பக்கத்துல இருக்கு அது இருக்குன்னு சொல்றோமோ இல்லையோ, ஒரு லேண்ட்மார்க் மாதிரி சொல்றாரு. அந்த அந்தி போல் நிறத்து ஆடை தெரியுறதா அவங்களுக்கு? அந்தினாக்க இது either dawn or dusk அப்படிங்கிற மாதிரி, where day meets the night அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரெண்டு விதத்துலையும் அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். டான்னு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம், டஸ்க்னு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். இன்ஃபேக்ட் சுவாமி தேசிகன் அதை இன்டர்பிரட் பண்ணிச்சு, எந்த விதத்துல டான் மாதிரி இருக்குன்னு சொல்ல போறார், என்ன விதத்துல டஸ்க் மாதிரி இருக்குன்னு சொல்ல போறார். அந்தி போல் நிறத்தாடையும், அந்த ஆரஞ்சிஷ் yellow ரெட்டிஷா இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த அந்தி போல் சாயங்கால வேலை அல்லது காலம்புற வேலை மாதிரி அந்த நிறம் இருக்கே, அந்த நிறத்துல இருக்கான் பீதாம்பரம். அந்த பீதாம்பரம் இருக்கு பார்த்தேளா அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸுக்கு சொல்றார். ரெஃபரன்ஸுக்கு சொல்லிட்டு அதன் மேல், அதுக்கு மேல இருக்கு பாருங்க. ஸோ டர்ன் யுவர் ஐஸ் டுவர்ட்ஸ் தட். அதன் மேல் அயனை படைத்தது, அயன்னாக்க பிரம்மன், பிரம்மாவை படைச்ச அந்த திருநாபி இருக்கு. அயனை படைத்த ஓர் எழில் உந்திங்கிறார். உந்தினாக்க திருநாபி, எழில்னாக்க பியூட்டிஃபுல்னு அர்த்தம், பியூட்டிஃபுல் க்ளோரியஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓர்னாக்க நார்மலி தமிழ்ல ஓர்னாக்க ஒண்ணுன்னு அர்த்தம். ஆனா இதுல திவ்ய பிரபந்தங்கள்ல ஓருங்கிற வார்த்தை வந்ததுன்னாக்க இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரெஃபரிங் டு ஒன்னு, பட் த ஒன் அண்ட் ஒன்லி ஒன் அப்படிங்கிற அர்த்தம். that one and only one, that exceptional one, that unique one, that incomparable one அர்த்தம். அந்த திருநாபி இருக்கே அது வந்து எப்படி, அது எக்ஸப்ஷனல் ஒன், அதுக்கு ஈடே கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த ஓருங்கிற அர்த்தம் வந்து. ஸோ அந்த பீதாம்பரத்துக்கு மேல பிரம்மாவை படைச்ச இந்த எக்ஸப்ஷனல் பியூட்டிஃபுல் உந்தி இருக்கு பாருங்கோ. அந்த உந்தி மேலதான், உந்தி மேலது அன்றோ அதுக்கு மேலதான் அடியேன் உள்ளத்து இன்னுயிரே, அடியேனுடைய உள்ளத்துல தெரிகிற என்னுடைய ஆத்மா வந்து அங்கதான் போய் உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். என் உயிரேங்கிறதுக்கு மீனிங் சொல்றச்ச என்ன ரொம்ப ஒரு ஸ்வீட் ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிற மாதிரி. என்னத்தினால அதுக்கு ஸ்வீட் ஆத்மஸ்வரூபம்னு சொல்றாருனாக்க, அதுக்கு வந்து தன்னுடைய நேச்சர் என்னங்கிறது தெரிஞ்செடுத்தான். ஆழ்வார் சொல்றார், தன்னுடைய ஆத்மாவுக்கு ஞானம் பிறந்திருத்தோ, அதனால அதுக்கு தெரிஞ்சு போயிடுத்து நான் வந்து எம்பெருமானுக்கு அடிமைங்கிறது தெரிஞ்சு போயிடுத்து, அதனால இன் உயிரேன்னு சொல்றாரு. இது வெறும் ஆத்மா, உயிர்ங்கிறது ஆத்மாங்கிற அர்த்தத்துல சொல்றாரு அவர். இன் உயிரேனாக்க ஸ்வீட் ஆத்மா. என்னத்தினால அது ஸ்வீட் ஆத்மா? ஏன்னா இதுக்கு ஞானம் பிறந்திருக்கு, எம்பெருமானுக்கு தான் அடிமைங்கிறது தெரிஞ்சிருக்கு. அந்த ஆத்மா வந்து இட் மேனிஃபெஸ்ட் இட் செல்ஃப் த்ரூ மை உள்ளம், என்னுடைய மனசு வழியா வெளியில வருது. அந்த மனசு வந்து இந்த எம்பெருமானுடைய உந்தி மேல போய் உட்கார்ந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்யன் என்றான் அரங்கத்து அரவணையான். இந்த இது பாட்டு நம்ம we will see the வியாக்கியானம் of this மந்திபாய் வடவேங்கட மாமலை in a moment. பட் இப்போதைக்கு வந்து அவர் திருமலையை ரெஃபர் பண்றாரு, நீங்க வச்சுக்கோங்க. திருமலையில குரங்குகள் இப்படி எப்படியும் போயிட்டு இருக்கும் அப்படிங்கறத சொல்றார் அவர். அது வந்து சம்சாரிகள் ரெஃபர் பண்ற மாதிரி சொல்றார். சொல்லிட்டு அதே எம்பெருமான் தான் திருவரங்கத்திலயும் இருக்கான். அந்த திருவரங்கத்துல ஆதிசேஷன் அப்படிங்கிற இந்த கைங்கரிய ஸ்வரூபி இருக்கானே, இந்த ஆதிசேஷன் கைங்கரியத்துக்கெல்லாம் எடுத்துக்காட்டு அவன் தானே. அந்த கைங்கரியத்துக்கெல்லாம் எடுத்துக்காட்டான ஆதிசேஷனை அவனோட படுக்கையாக வச்சிருக்கிற இந்த பெரிய பெருமாள் இருக்கானே, அவனுடைய இந்த அந்தி போல் நிறத்து ஆடை, அவனுடைய பீதாம்பரம் இருக்க, அதுக்கு மேல அவனுடைய திருநாபி இருக்கு. அந்த திருநாபி எப்படி அது பிரம்மாவை படைச்சது சுவாமி அப்படிங்கிறார். இப்ப வியாக்கியானம் சொல்றச்சு என்ன சொல்ல போறாருனாக்க, பிரம்மாவை எம்பெருமான் படைச்சான்ங்கிறத கிளியரா சொல்லியிருக்கார் ஆழ்வார். அண்ட் ஆல்சோ வி நோ தட் பிரம்மா வந்து தேவர்களையும் படைச்சார், அதாவது ருத்ரன் இந்திரன் அவளெல்லாம் படைச்சார், அதே நம்மளையும் படைச்சார். அதனால தி ஆதி மூலமே அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாருங்கிற மாதிரி சொல்ல போறார் அவர். அயனை படைத்தது ஓரெழில் உந்தி மேல தன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? ஸோ எனிவே, ஸோ இது நம்ம ஷேர் பண்றதுக்கு கத்துட்டு அப்புறம் நம்ம வியாக்கியானம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ அடியேன் வந்து ஒவ்வொரு ஃப்ரேஸையும் 2 தடவை சொல்றேன். 2வது தடவை சொல்றச்சே நீங்க கூட சேர்ந்து சொல்லுங்க. மந்திவாய் மந்திவாய் வடவேங்கடமாமலை வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான், வானவர்கள் சந்தி செய்ய நின்றான், அரங்கத்து அரவினணையான், அரங்கத்து அரவினணையான், அந்திவோல் நிறத்தாடையும், அந்திவோல் நிறத்தாடையும்,
அதன் மேல் அயனை படைத்ததோரெழில் அதன் மேல் அயனை படைத்ததோரெழில் உந்தி மேலதன்றோ உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின்னுயிரே அடியேன் உள்ளத்தின்னுயிரே. The whole பாசுரம் செய்து சொல்லலாம். மந்திவாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவினையான் அந்திவோல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோரெழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின்னுயிரே. அதாவது இந்த வானவர்கள் சந்தி செய்ய நின்றாங்கிறது திருமலையை பத்தி சொல்றார் அவர், திருவேங்கடத்தை பத்தி சொல்றார் அவர். அதுல வந்து நம்ம வந்து இதுல பார்த்துருக்கோம், ஒழிவில் காலமெல்லாம் அப்படிங்கிற பதிகத்துல வந்து ஸ்ரீ நம்மாழ்வாரும் அதைத்தான் சாதிக்கிறார். வானவர் கோனொடும் சிந்துபூ மகிழும் திருவேங்கடத்து அந்தமில் புகழ் காரெழில் அண்ணலே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். வானவர்கள் வந்து நித்தியசூரிகள் வானவர் கோனொடும் அவளுடைய தலைவனான இந்த இவர் இருக்கா இல்லையா விஸ்வக்சேனர், அவர் கூடயும் சிந்து பூ மகிழும், அவ ரொம்ப சந்தோஷமா பூக்கள்லாம் கொண்டு வந்து இது பண்றாளாம். அதை சிந்தி இருக்கிற பூக்கள்லாம் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆஹா, எம்பெருமானுக்கு நம்மளால கைங்கரியம் பண்ண முடிஞ்சதே அப்படின்னு. அப்படிப்பட்ட திருவேங்கடத்துல அந்த மேல் புகழ் காரெழில் அண்ணலே, இது முடிவே இல்லாத இது குணாதிசயங்கள்லாம் வச்சுருக்கானே, குணங்கள் உள்ள எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பட் மெயின் பாயிண்ட் என்னன்னாக்க வானவர்கள் கூட நித்தியசூரிகள் கூட திருவேங்கடத்துக்கு வந்து எம்பெருமானை சேவிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி. So வியாக்கியானம் பார்க்கலாம். Probably we'll do about a couple of pages of this. So மந்திபாய் வடவேங்கட மாமலை. ஸோ இதுல வந்து இதுல வியாக்கியானம் பண்றச்ச ரெண்டு இதை சொல்றாரு அவர், ரெண்டு பாயிண்ட் எம்பசைஸ் பண்றாரு. ஒண்ணு வந்து சம்சாரிகளுக்கு சபலம் ஜாஸ்தின்னு சொல்றாரு அவர். அதனால தான் மந்திங்கிற அனாலஜி கொடுக்குறாரு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண போறார். அது மாத்திரம் இதுல திருவேங்கட மலையோடைய வைபவத்தையும் சொல்ல போறார் அவர். ஸோ அதில் சொல்றச்சு என்ன சொல்றார், சபலர்னாக்க பீப்புள் ஹூ ஆர் சப்ஜெக்ட் டு டெம்டேஷன், ஹூ ஈல்ட் டு டெம்டேஷன்ஸ். சபலரான சம்சாரிகளுக்கு நிதர்சனமான, அதாவது உதாரணமான வானர வர்க்கம். ஸோ வானர வர்க்கம்ங்கிறது வந்து இந்த மாதிரி சபலம் இருக்க, நமக்கெல்லாம் சபலம் நிறைய இருக்கோ இல்லையா, சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து இங்க போங்கிறது, கண்ணு வந்து சொல்றது அங்க போய் பாரு அப்படிங்கிறது, இது வந்து வாய் சொல்றது இந்த ஐஸ்கிரீம் ஸ்டாருக்கு போய் இது பண்ணலாம் அப்படிங்கிறது, காது வந்து அங்க சினிமா பாட்டை கேட்கலாம் அப்படின்னு சொல்றதோ இல்லையோ. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் புல் பண்றதோ இல்லையோ, அதுதான் சபலர்னு சொல்றார். சபலரான சம்சாரிகளுக்கு உதாரணமான நிதர்சனமான உதாரணமான வானர வர்க்கம் நானா சாகையில் உள்ளனாக்கா பல கிளைகளில் உள்ள அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். க்ஷுத்ர க்ஷுத்ரனாக்கா அல்ப பலன்களை புஜிப்பதற்காக, அதை அனுபவிப்பதற்காக, அதை சாப்பிடுறதற்காக கதாகதம் காமா லபந்தே அப்படின்னு. அதாவது என்ன சொல்றாருனாக்க, இப்ப இதுல வந்து பகவத்கீதையில உள்ள ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் வந்து ரெஃபர் பண்றார். இதுல வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றான்னாக்க, பகவத்கீதையில 9வது சாப்டர்ல 21வது ஸ்லோகத்தை, அதுல வந்து கிருஷ்ணன் வந்து சொல்றது, கண்ணன் என்ன சொல்றான்னாக்க, he talks about people who are drawn to temptations. அவ வந்து என்ன பண்ணுவான்னாக்க, அவ வந்து நல்லவாளா இருந்தாலும் என்ன பண்ணுவா, அவள் வந்து they are not going to get மோக்ஷம். ஏன்னா இந்திரியங்களை வென்றாதான் அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல என்ன சொல்றாருனாக்க, அவ வந்து மோட்சம் கிடைக்காம அவ சொர்க்கலோகத்துக்கு போலாம். இந்த சொர்க்கலோகத்துல போனாலும் பட் இட்ஸ் ஒன்லி ஃபார் லிமிடெட் டைம். ஸோ அவ என்ன பண்ணுவா, அங்க பரந்த சொர்க்கலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க கொஞ்ச நாளைக்கு அனுபவிப்பா. அதுக்கப்புறம் அவளுடைய புண்ணியங்கள்லாம் காலி ஆயிடும். அதனால they will fall down to the mortal earth அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதுக்கப்புறம் வந்து என்னன்னாக்கா, திரும்ப வந்து இந்த வேதங்கள்ல சொல்லியிருக்கிற கர்ம காண்டங்கள்ல இருக்கிற ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாள். பட் ஆனாக்கா அவளுடைய ஐம்புலன்கள் வந்து வெவ்வேறு விதங்கள்ல திசைகள்ல இழுக்குமோ இல்லையோ, அதை வந்து unable to conquer them, அதை ஃபாலோ பண்ணிட்டு போய் கடைசியில வந்து they attain repeated birth and death அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது இங்க சம்சாரிகளா அங்க இருப்பா, மிஞ்சி போனா அவ சொர்க்கலோகத்துக்கு போவா, அங்க புண்ணியங்கள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப வந்து உலகத்துக்கு வருவா, திரும்ப சொர்க்கலோகத்துக்கு போவா அப்படின்னு. ஸோ இட்ஸ் a cycle that never reaches மோக்ஷம் அப்படிங்கிற மாதிரி, unless and until you overcome your ஐம்புலன்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றாரு அவர். ஸோ அதுல வந்து இந்த ஸ்லோகத்தை நான் சாதிச்சிடுறேன். என்னோட அர்த்தங்கள் பார்க்கலாம். தேதம் புக்
ஸ்ருத்வா ஸ்வர்கலோகம் விஷாலம், விஷாலமான ஸ்வர்கலோகத்தை அவ வந்து அனுபவிச்சதுக்கு அப்புறம் க்ஷீணே புண்ணியே, புண்ணியங்கள்லாம் காலியானதுக்கு அப்புறம் மர்த்தியலோகம் விஷந்தி, அவ திரும்பவும் மர்த்தியலோகம்னாக்க டு த earthly plane, விஷந்தி they return. ஏவம் த்ரயீ தர்மம் அனுப்ரபன்னா, த்ரயீ தர்மம்னாக்க இந்த 3 வேதங்கள் ரிக் யஜுர் சாம வேதங்களுடைய கர்ம காண்டங்கள்ல ரிச்சுவல்ஸ் சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிட்டு கதாகதம் காம காமாலபந்தே, இந்த காம காமா drawn, அதான் that's the key part of this ஸ்லோகம். அதாவது drawn by desires, லபந்தே they attain, கதாகதம் போயிட்டு வருது, இந்த மாதிரி சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு திரும்பவும் பூமிக்கு வருது, சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு திரும்பவும் பூமிக்கு வருது அப்படிங்கிற மாதிரி அந்த கதாகதத்தை தான் இவர் சுவாமி தேசிகன் சொல்றாரு இவர். ஸோ பார்த்தேன்னாக்க கதாகதம் காம காமா லபந்தேன்னு போட்டிருக்கு இல்லையா, அப்படின்னு சொல்றபடியே ஒன்றை விட்டு ஒன்றிலே பாய்ந்து, அதாவது ஒரு கிளையை விட்டு இன்னொரு கிளைக்கு போறதுகளோ இல்லையோ, ஜஸ்ட் லைக் இங்க வந்து காமான்னு சொல்றாரோ இல்லையோ பகவான் கிருஷ்ணன், அது மாதிரி இதுக்கு குரங்குகளும் வந்து ஐம்புலன்கள் வந்து இங்க போன்னு சொல்றது அங்க போன்னு சொல்றது, அது மாதிரி அதுகள் இப்போ ஒன்னுலேருந்து ஒரு கிளையிலேருந்து இன்னொரு கிளைக்கு தாவி திரிகைக்கு நிலமாய் அப்படி இருக்கிற நிலம் தான் திருவேங்கடமலைன்னு சொல்றார். அதாவது சம்சாரிகளுக்கு இதை பார்த்து வந்து they should learn that this is not how we should be அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார் அவர். அப்புறம் இன்னொன்னு சொல்றார், கலியுகத்துல, this is very interesting, கலியுகத்துல பாகவத சம்பாவனை உடைத்ததாக புராண சித்தமாக இல்லை. அதாவது கலியுகத்துல வந்து இந்த சவுத் இந்தியா இருக்கு பாருங்க, இந்த ஒரு ஸ்லைட் மாத்திரம் சொல்லி முடிச்சிடுறேன், இதுக்கு உண்டான ஸ்லோகம் ரெண்டா பின்னாடி ஸ்லைட்ல இருக்கு, அதே ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அதாவது சவுத் இந்தியால வந்து இப்போ பார்த்தேன்னாக்க ராமன் வந்து திரேதா யுகத்துல வந்து எங்க பிறந்தான், அயோத்தியால பிறந்தான், நார்த் இந்தியால இருக்கு. துவாபர யுகத்துல கிருஷ்ணன் பிறந்தான், அதுவும் நார்த் இந்தியால. ஆனா கலியுகத்துல வந்து சவுத் இந்தியாவுக்கு விசேஷமா என்னாக்க புராண சித்தமாக இல்ல, பாகவதத்திலே போட்டிருக்கு, திராவிட தேசத்துல வந்து அது பெரிய பெரிய மகான்கள்லாம் பிறப்பான் அப்படின்னு அது ப்ரெடிக்ஷனே அதுல இருக்கு அப்படின்னு சொல்றார். பாகவத சம்பாவனை உடைத்ததாக, அதாவது பாகவதர்கள் அவதரிப்பதை உடைத்ததாக புராண சித்தமாகையாலே, புராண சித்தம் அவர் சொல்றது வந்து பாகவதத்தை சொல்றார், பாகவதத்திலே போட்டிருக்கு இந்த மாதிரி பாகவதர்கள் வந்து கலியுகத்துல வந்து இந்த திராவிட தேசத்துல இது பண்ணுவா அவதரிப்பான்னு போட்டிருக்கு. ஆழ்வார்கள் அவதரிக்க பெற்ற அகஸ்திய தேசம், அகஸ்திய பாஷா தேசம், அகஸ்திய பாஷாங்கிறது தமிழ் சொல்றார் அவர். அது தமிழ்ங்கிறது இப்போ இன்வென்டட் பை அகஸ்தியர்னு சொல்லுவா. இன்ஃபேக்ட் தமிழ்ல உள்ள முதல் கிராமர் எழுதினவர் வந்து அகஸ்தியர் தான் சொல்றார், அதுக்கு பேரே அகஸ்தியம்னே பேரு அதுக்கு. அப்படிப்பட்ட அகஸ்திய பாஷா தேசத்திற்கு உத்தராவதியாக இருந்து, உத்தராவதினாக்க வடக்கு எல்லை, இது நார்தர்ன் லிமிட் அப்படி இருக்கிறது வந்து திருவேங்கடமலை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அது திருவேங்கட மலையோட குளோரியை சொல்றச்சு அது மாதிரி சொல்றாரு அவர். திஸ் இஸ் த நார்தர்ன் லிமிட் ஆஃப் வேர் தி கிரேட் சோல்ஸ் வில் பி பார்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். புராண பிரசித்தமாய் ஈஸ்வரன் தன்னை போல அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படி ஒரே ஒரு நிமிஷம் அந்த இதுல பாகவதத்துல என்ன சொல்லியிருக்குங்கிறத பார்த்துடலாம். அது வந்து பாகவதத்துல வந்து கலவு பார்த்தீங்கன்னாக்கா கலவு கலு பவிஷ்யந்தி, அதாவது கலவு கலு பவிஷ்யந்தி, அதாவது கலவுனாக்க கலியுகத்துல, கலு நிச்சயமாக, பவிஷ்யந்தி there will be, நாராயண பராயணாக, நாராயண பராயணா, நாராயண பக்தர்கள் இருப்பா அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி சொல்றது பாகவத்துல. குவச்சின் மகாராஜ, அதாவது கரபஜனா அப்படின்னு ஒரு முனிவர் வந்து, ஒரு ரிஷி வந்து இக்ஷ்வாகுடைய புத்திரனான நிமிங்கிற ஒரு மகாராஜா கிட்ட ஒரு கான்வர்சேஷன் பண்றார். அதனால்தான் அவர் மகாராஜான்னு கூப்பிட்டு சொல்றார் அவர். அதுலதான் அவர் ப்ரெடிக்ஷன் சொல்றார். குவச்சின் மகாராஜா, இங்கேயும் அங்கேயும் அவ அவதரிப்பா, அதாவது ஒரு பர்டிகுலர் இடம்னு கிடையாது, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம்னு இருப்பா. பட் ஆனாக்க முக்கியமா அந்த திராவிட தேசத்துல நிறைய பேர் பிளண்டிஃபுல்லா அவதாரம் பண்ணுவான்னு சொல்றார். திராவிடேஷு ச பூரிஷஹ அப்படிங்கிற மாதிரி சொல்ற. பூரிஷனாக்கா பிளண்டிஃபுல்னு அர்த்தம். திராவிடேஷு ச பூரிஷஹ, பிளண்டிஃபுல்லா திராவிட தேசத்துல அவ அவதரிப்பா. எங்கெல்லாம் அங்க தாமிரபர்ணி நதியத்திர, தாமிரபர்ணி இதுல அவதாரம் பண்ணுவா அப்படின்னு ஸ்பெசிபிக்கா சொல்றார். யாரை பத்தி சொல்றார்? நம்ம ஆழ்வார், மதுரகவி ஆழ்வாரை பத்தி சொல்றார். கிருதமாலா பயஸ்வினி, கிருதமாலானாக்க வைகை நதி,
வைகை நதியில யார் பக்கத்துல யார் பிறந்தா, பெரிய ஆழ்வார் ஆண்டாள் பிறந்தாளோ இல்லையோ அதை ப்ரெடிக்ட் பண்றாருங்க. பயஸ்வினிங்கிறது பாலாறு, பாலாறுங்கிறது தொண்டை நாட்டுல இருக்கு. தொண்டை நாடுல வந்து முதல் 3 ஆழ்வார்கள், அதுக்கப்புறம் திருமழிசை ஆழ்வார், பகவத் ராமானுஜர் அவாள்லாம் இது பண்ண அவதாரம் பண்ணாளோ இல்லையோ அதை சொல்றாருங்க. கா காவேரி ச மகா புண்ணியா, அது புண்ணிய நதியான காவேரி இருக்கே அங்கேயும் வந்து பிறப்பா அப்படின்னு சொல்றா. அந்த காவேரி நதி தீரத்துல பிறந்தவா தான் திருப்பாணாழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் அவாள்லாம். பிரதீச்சி ச மகாநதி, பிரதீச்சினாக்க வெஸ்ட்ல உள்ள மகாநதி, பெரிய ரிவர், பெரிய ஆறு. இன்ஃபேக்ட் பெரியார்னே ஒண்ணு கேரளால இருக்குது. அந்த அது வந்து குசேலர், அது குசேல ஆழ்வார் பத்தி, குலசேகர ஆழ்வார் பத்தி சொல்றது. அது நாட் குசேலர், குலசேகர ஆழ்வார். இந்த குலசேகர ஆழ்வார் சொல்றதுக்காக வேண்டி பிரதீச்சி வெஸ்ட்ல உள்ள மகாநதி, பெரிய ஆறு அப்படிங்கிற நதிக்கரையில சில மகான்கள் பிறப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஏ பிபந்தி ஜலம் தாசாம், யாரு வந்து பிபந்தி ட்ரிங்க், ஹூ ட்ரிங்க்ஸ் the water of these rivers, manuja manujeshwara, oh those humans who drink those water, oh manujeshwaran, அந்த நிமி ராஜாவை அட்ரஸ் பண்றார் அவர். பிராயோ பக்தா பகவதி, பிராயோ பக்தா பகவதி வாசுதேவா வாசுதேவே மலாசயாக அப்படிங்கிறார். பக்தா பகவதி வாசுதேவ, devotees of the supreme வாசுதேவர். அவ வந்து அமலாசயா, அமலம்னாக்க பியூர் ஹார்ட்டட் இல்லையா. ஸோ அமலம், மலமே இல்லாத பியூர் ஹார்ட்டட் ஆழ்வார்கள், அந்த மாதிரி மகான்கள் வந்து பிறப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ பாகவதத்துல வந்து சாதிச்சிருக்கா இந்த மாதிரி ஆழ்வார்கள்லாம் பிறக்க போறான்னு எந்தெந்த நதிக்கரையெல்லாம் கூட சொல்லியிருக்காது. ஸோ அதனால அது அந்த ரீஜனுக்கு அப்பர் லிமிட், ஒரு நார்தன் லிமிட்டா இருக்கு திருவேங்கடமலை. அதனால இட் என்க்ளோசஸ் தி சேக்ரெட் ஏரியா. அதுவும் வந்து இந்த திருவேங்கட மலைக்கு ஒரு பெரிய பெருமை. ஏன்னா அது அதை தாண்டி வேற ஒருத்தரும் கிடையாது, அது கீழே தான் வந்து எல்லா ஆழ்வார்களும் அங்க பிறக்க போறா அப்படிங்கிற மாதிரி புராண பிரசித்தமாய். ஈஸ்வரன் தன்னை போல எப்படி ஈஸ்வரனுக்கு மகிமை இருக்கோ அதே மாதிரி ஸ்வரூபம், குணம், விபூதி, அது எல்லா மகிமையும் அந்த திருவேங்கட மலைக்கும் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அந்த ஆழ்வார்கள் அதுக்கு சவுத்ல பிறக்க போறாங்கிறதே அதுவும் அதுக்கு ஒரு மகிமை அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார். அது தவிர வந்து இந்த திருவேங்கட மலைக்கே வந்து அந்த இது உண்டு இல்லையா, சுமந்து மாமலர் நீசுடர் தீபம் கொண்டு அமர்ந்து வானவர் கோனோடும் நமன்றெழும் திருவேங்கடம் அப்படின்னு நீங்க அந்த ஒழிவில் காலமெல்லாம் பதிகம் பார்த்தேன்னாக்க அதுல வந்து திருவேங்கட மலையை சேவிச்சாலே போறோம், அதுக்கு நமன்னு சொன்னாலே போறோம், நமக்கு மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ. அதுதான் இங்கேயும் சொல்றாரு அவர். எம்பெருமானுக்கு என்னெல்லாம் மகத்துவம் இருக்கோ அந்த ஸ்வரூபம், குணம், விபூதி, அந்த மகிமை எல்லாம் அந்த திருவேங்கட மலைக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த திருவேங்கட மலையோட மகிமையும் இந்த ஃப்ரேஸ் சொல்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதோட முடிச்சிடலாம் நம்ம. Sorry, it took a little extra time today, but I wanted to get to the part where the Bhagavatam predicts the birth of Alvars in Dravida Desham. So நமக்கு வந்து ஸ்ரீராமன் நம்ம சவுத் இந்தியாவில பிறக்கலையே, ஸ்ரீ கிருஷ்ணன் இங்க பிறக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்பட வேண்டாம். கலியுகத்துல பிறக்கிற பெரிய பெரிய மகான்கள்லாம் இந்த திராவிட தேசத்துல தான் பிறக்க போறா அப்படிங்கிறது பாகவதத்திலே சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா இத சுவாமி தேசிகன் அதை எடுத்து காமிக்கிறார். இதோட முடிச்சுன்றலாம் இன்னைக்கு. सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज, अहं त्वां सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः. मङ्गलं कौसलेन्द्राय महनीय गुणाब्धये, चक्रवर्ती तनूजाय सार्वभौमाय मङ्गलम्. कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः. ஸ்ரீ ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.